பொருளாதார ஒரு செழிப்பத்தி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கான சில முயற்சி எடுக்காதீங்க. செவர்ல போய் மோதுற மாதிரி இருக்கு, ஒன்னும் நடக்கல. எரிகோ இஸ்ரேல் புத்தருக்குமாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் உள்ள போல ஒரு வெளியே வரலன்னு அந்த மாதிரி நிக்குது. இப்ப எரிகோவுக்கு கூட்டிட்டு போறது கர்த்தரா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு வைத்துக்கிற வாக்கு தத்துவத்துக்கு எதிராக, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களுக்கு எதிராக, கர்த்தர் உங்க இதயத்துல போட்டிருக்கிற டிசைர்ஸ்க்கு எதிராக, பூமியில இருக்கிற ஏதோ ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு லா, ஏதோ ஒரு சம்திங், ஏன் உங்க சரீரத்துல ஏதோ ஒன்று எழுப்பி நிக்குதா? ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், எனிதிங். எது எழுப்பி நின்னாலும் இதுதான் கதை. அது யாருக்கு எதிராக எழுப்பி நிக்குது? கர்த்தருக்கு விரோதமாகும். அதனாலதான் பாருங்க, கர்த்தருக்கு விரோதம் மட்டும் போடாம அவர் அபிஷேகம் பண்ணினவர் சேர்த்தாச்சு. இவங்க பண்ண தப்பே அதுதான். பிராமிஸ் லேண்டு கர்த்தர் கொண்டு போனாரு, அங்க பிராமிஸ் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஜெயண்ட் இருந்தான். ஜெயண்ட் இருந்தாலும் தருவாரு அப்படின்றதுக்காக தான் கூட்டு போ. அதுதான் மெசேஜ் தவிர ஜெயண்ட் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுன்ற மெசேஜ் இல்ல. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. பிராமிஸ் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் போறதுக்கு. அதை விட்டுட்டு ஜெயண்ட்டை பாக்குற விஷயம். ஆஹா, இவ்வளவு பெரிய ஆச்சரியனா, இத்தனை வருஷமா இருக்கானா, இப்படி இவனை எப்படி நம்ம சண்டை போடுறது? யுத்தம் வீடல, யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோட பேச முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க முடியாத வாசனம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் கிரியை செய்வதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களோட பேச முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் மனகங்கள் இன்னும் பிரகாசம் அடைவதாக. ஆண்டவர் மனதிலே காணப்படுகிற எல்லா விதமான கேள்விகள், பயங்கள் விலகுவதாக. இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம். அப்படியுடைய வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளே கர்த்தருடைய வார்த்தைகள் போறதுக்கு முன்பாக அடுத்த வாரம் இருக்கிற திருச்சி மீட்டிங்ஸ் பத்தி ஒரு விஷயம் கூட சொல்றோம். சாட்டர்டே ஃபுல் டே, வர கமிங் சாட்டர்டே, தட் இஸ் 1st of March ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க ஜூம்லயோ நேர்லயோ பண்ண விரும்புவோம், ரெஜிஸ்டர் பண்ணபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே அந்த டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு வரும் ஸ்க்ரீன்ல. ஸோ நீங்க தயவுசெய்து தொடர்பு கொண்டு பங்கு பெற விரும்புகிறவர்கள் பங்கு பெறுவதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நேரில் நான் யாரையும் அவ்வளோ பார்க்க முடியறதில்ல, ஃபோனில் கூட அவ்வளோ யாரையும் பேசுறது இல்லை. ஸோ ஒருவேளை நேரில் பார்க்கணுன்னா அங்கே முடியும், அது ஒரு டைம் இருக்கு, அதுக்காக அந்த டைம் வைக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ நம்மளால அடிக்கடி மீட்லாம் பண்ண முடியாதுன்றனால எப்போ முடியுதோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ அதனால இஃப் யூ வாண்ட் டு மீட், இஃப் யூ வாண்ட் டு கம், ப்ளீஸ் கம். வர முடியாதவங்க நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங், அந்த ஃபுல் டேயோட ரெக்கார்டிங் உங்களுக்கு தனியாக கொடுக்கப்படும். பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். அது இப்போ நான் பேசுகிற காரியங்கள்லாம் இருக்கும், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் சில டீப்பர் டைமென்ஷன்ஸ் இருக்கும் அதில். சரியா? ஓகே, ரைட். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். சங்கீதம் 46 அது 1ல இருந்து வாசிங்க. சங்கீதம் 46 முதல் வசனத்திலிருந்து. சங்கீதம் ஃபுல்லாவே வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்ம அந்த ரிவர் ஆஃப் காட், தேவனுடைய நதி அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம தொடர்ந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது சிமிலரா தான் இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சங்கீதம் 46
ஒரு ஒரு அற்புதமான சங்கீதம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கீதம் எழுதப்பட்டது வந்து நிறைய வேத ஞானிகள், வல்லுநர்கள் அவங்கள பொறுத்தளவுல இது எதை பத்தி எதை எதை வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எருசலேம் ராஜாவுடைய நகரம் அப்படின்ற அந்த தலைப்புகள் அந்த அந்த பேஸ்ல அதை வச்சுதான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆழமா இருக்கிறதுனால அது காலங்கள் யுகங்கள்லாம் தாண்டினதா இருக்கிறபடியால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வந்து வெறும் எருசலேமை பற்றி மட்டும் சொல்லவில்லை. அது தேவனுடைய நகரம். ஓகே. தேவனுடைய நகரம் அப்படின்னா தேவனுடைய நகரம் என்று சொல்லும்போது புதிய எருசலேமை பற்றி அது அது தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. சரியா? சோ அது ஒரு நகரத்தை பற்றி வருகிறது. சரியா? ஒரு சிட்டி. ஓகே, சிட்டி ஆஃப் காட். ஆனா அதுக்குள்ள அதை சுற்றியும் அதன் அருகேயும் இருக்கிற கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அதை பற்றியும் வருகிறது. ஏன்னா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அசைந்தாலும் நாம் பயப்படும். அதாவது பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா அடுத்து இட் டாக்ஸ் அபவுட் ஒரு பெரிய கேயாட்டிக் அண்ட் கன்ஃபியூஷன் நிறைஞ்ச ஒரு சிச்சுவேஷன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து புதிய எருசலேம், தேவனுடைய நகரம் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது எல்லாருமே வந்து அது ரொம்ப சமாதானமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே. ஆனா நகரம் நல்லா தான் இருக்கு, சமாதானமா தான் இருக்கு. தேவனுடைய எருசலேம் வந்து நல்லா தான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எந்த காலகட்டங்களிலே ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்தாபிக்கப்படுகிறதுனா ஆவிக்குரிய மண்டலத்தை ஏற்கனவே இருக்குது. நான் சொல்றது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளிலே அது ஸ்தாபிக்கிறது பேசிட்டு இருக்கேன். சோ அது ஸ்தாபிக்கப்படுறது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டங்கள் நிறைய ஒரு மாதிரி கேயாட்டிக்கா இருக்கிற காலங்கள் மத்த நடுவுல தான் அது ஸ்தாபிக்கப்படுது. ஓகே. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் த நேச்சர் ஆர் த ஃப்ளோ ஆஃப் த கிங்டம் இட் செல்ஃப். ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் இதெல்லாம் சொல்லும் போது, இப்ப வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தார். அப்ப நேத்து வரைக்கும் அவர் என்ன பிசாசுடைய ராஜ்யத்துல இருந்தாரு. சோ லிட்டரலா தட்ஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியில கர்த்தருடைய ராஜ்யம் இல்ல, பூமி ஒழுங்காவா இருக்கு பிரதர், பூமியில பாருங்க யுத்தம் நடக்குது, பிரச்சனை வருது, குழப்பங்கள், போராட்டங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஒரு நிம்மதியே கிடையாது, ஒரு சமாதானமே கிடையாது. இந்த பூமி வந்து அப்படியே இப்படி இப்படி அப்படி இப்படி போயிட்டு இருக்கு, என்னெல்லாமோ கேள்விப்படுறோம், என்னெல்லாமோ நடக்குது, இப்படி எல்லாம் இருக்கு, அதனால தேவ ராஜ்யமே இல்லை அப்படின்றாங்க. ஓகே. சோ இன்னைக்கு நீங்க ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தேவனுடைய நதி அப்புறம் ராஜ்யம், இது ரெண்டையுமே பத்தி நான் பேச போறேன். ராஜ்யமும் நதியும் என்று கூட சொல்லலாம். டைட்டில் இப்ப கொடுக்க மாட்டேன், அப்புறம் யோசிச்சுட்டு என்ன பேசியிருக்கேன்றத பார்த்துட்டு கொடுப்பேன் பின்னாடி. பட் ஆனா ஜஸ்ட் ஐம் சேயிங், அது ரெண்டு காரியங்கள் எவ்வளவு ஒன்றோடு ஒன்று இணைந்ததா இருக்கிறது, தொடர்புடையதா இருக்கு என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது ரெண்டுமே எப்படி ஒரு ரியாலிட்டியா இருக்கு அப்படின்றதையும் நாம் இன்று கவனிக்க போறோம். சரி. சோ தேவனுடைய ராஜ்யம். ஓகே. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்திலாம் நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா தொடர்ந்து டெய்லி பேசினாலும் தப்பு இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து நல்லா உள்ள இறங்கணும். ஏன்னா நிறைய வந்து பிசாசுடைய ராஜ்யம் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மைண்ட்ல. நெகட்டிவ் திங்ஸ், பிரச்சனைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல அது நின்றுது அப்படியே. அது அளவுக்கு இன்னும் எது வேறு ஒன்றவில்லை நம்முடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யம் அது இன்னும் வேறு ஒன்றவில்லை. ஓகே. சோ முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, இந்த தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு 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 சாராம்சம் என்று சொல்லணும். இல்லைன்னா அது அது அந்த தேவ ராஜ்யத்தை பற்றின காரியமே வந்து இந்த பூமியிலே கலகங்கள், பிரச்சனைகள் அதுக்கு மத்தியில அந்த ராஜ்யம் இருக்கு. ஓகே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44 நினைக்கிறேன். வாசிக்கிறீங்களா? 2:44 வாசிங்க. தானியேல் 2:44. ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல்கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே.
அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் நிற்கும். போதும். இங்க பாருங்க, இந்த ராஜ்யத்தை பத்தி தானியேலுக்கு தரிசனம் வருகிறது. சோ இந்த ராஜ்யம் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ராஜாக்களின் நாட்கள், நல்லா நான் சொல்ற ஃப்ளோ நல்லா கவனிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜாக்கள் நாட்கள் முடிந்த பிறகு கிடையாது, அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே. ஓகே, அந்த ராஜ்யம் வேற ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. அப்படின்னா க்ளோஸ்ட் கிங்டம். ஏன் ரொம்ப முக்கியமான லைன், ஏன்னா நிறைய ராஜ்யம் என்ன ஆகுதுன்னா, அது எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி வேற எல்லாம் நடந்தது. டெல்லியில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, நாங்க நீட்டு கட்சி ஒழுக்கமா இருக்கும், கட்சியில எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஒழுக்க அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாரு கட்சி. அதுல கடைசியில, அதாவது மெயினா அவங்க வந்து இந்த ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நாளடைவுல எல்லா கட்சியும் அதுல இருந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் ஆரம்பிச்ச எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, கூட இருந்தவங்களாம். சரியா, ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரு முதல்ல இவர் தான் இருந்தாரு. எல்லா கட்சியும் போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க அதுல. சோ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க, ஏன்னா நீங்க ஏதோ நாங்க வித்தியாசமா இருப்போம், நாங்க வேற மாதிரி இருப்போம், நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சீங்க, இது என்ன உங்க கட்சி அது எல்லா கட்சியும் பார்த்தாரு, எல்லா கட்சியும் இப்படிதான் இருக்கு, அது மாதிரி தான் கடைசியில் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து ராஜ்யம் அவங்க ஒண்ணு ஆரம்பிப்பாங்க, அதுல கடைசியில அதுக்கு முதல் நோக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இன்னொன்னு, அந்த ராஜ்யத்தின் உடையவர்கள் இருக்க மாட்டாங்க, யாரெல்லாம் உள்ள வந்துருவாங்க. ஓகே, அதே ஆனா இது வந்து நிறைய ராஜ்யங்கள்ல நடந்திருக்கு. ஓகே, சில ராஜ்யங்களை பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ்னால ராஜ்யமே மாறி இருக்கு. இவன் இந்த ராஜா வேற ஒரு இடத்துல போய் பொண்ணு எடுத்துருவான் தங்க பையனுக்கு, அவன் ராஜா ஆனே அந்த குரூப் வந்து உள்ள வந்துடும். இந்த மாதிரிலாம் பல காரணங்களால ராஜ்யங்கள் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஓகே, அதாவது இந்த மாதிரி ஆயிருக்கு, மிக்ஸ்டா ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டது, இந்த ராஜ்யம் வந்து க்ளோஸ்ட் கிங்டம், வேற ஜனங்களுக்கு விடப்படுவது இல்லை. ஓகேயா, ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அந்த ராஜாக்கள் நாட்கள் தான் முதல்ல சொல்லிட்டேன், ராஜாக்களின் நாட்கள் தான் இருக்கும், ஆனா வர வர பெரிதான். இதுதான் முக்கியமான பாயிண்ட், அந்த கேயாஸ் அண்ட் கிங்டம் அது சொல்றேன்ல, அதுக்கு பாயிண்ட் என்னன்னா, இந்த ராஜ்யம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே ஆகும், அவங்க இருக்கும் போதே பெருசாக ஆரம்பிக்கும். அப்பனா கான்ஃபிளிக்ட் இஸ் மேண்டேட்டரி. கேயாஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் வந்து இருக்கும். பயந்துராதீங்க, நான் விளக்க போறேன், நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். கேயாஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் வந்து இருக்கும் கிங்டம்ல, புரியுதா? ஏன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பாண்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். அவர்கள் கீழே போவாங்க, இந்த ராஜ்யம் விரிவடைய போகுது. ஓகே, சரியா? சோ இது வந்து கான்ஃபிளிக்ட் இஸ் unavoidable. Conflict will be there. So chaos will be there. But that does not mean kingdom is absent. புரியுதா? சரி, இப்ப நான் சொல்றேன் கேயாஸ் என்ன கான்ஃபிளிக்ட் என்னன்றதை உங்களுக்கு நான் புரிவிக்கிறேன். இப்ப கேயாஸ் என்ன கான்ஃபிளிக்ட் என்ன, கிங்டம் இருக்கிற அந்த கேயாஸ் குழப்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன ஜஸ்ட் டு மேக் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம இந்த ராஜாக்களின் நாட்களில் போட்டுக்கல, இந்த ராஜாக்களை எங்க நம்ம கன்ஃபரன்ஸ் பண்றோம்? எங்க கன்ஃபரன்ஸ் பண்றோம்? क्वेश्चन புரியல. இந்த ராஜாக்களை, அதாவது அந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த கான்ஃபிளிக்ட் எங்க நடக்குது? வேர் ஆர் வி ஃபேசிங் தி கான்ஃபிளிக்ட்? ராஜ்யம் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தாபிச்சுட்டு போயிட்டார். அப்ப இருந்து அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு? விரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, அது என்ன பண்ணும்னா, அதோட எண்ட் எப்படி இருக்கும்னா, அது பூமி முழுவதும் நிரப்பின பெரிய பர்வதமா இருக்கும். ஓகே, இந்த மெயினா அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்ய பாருங்க, இந்த டேனியல் 2ல அதான் கிங்டமோட ஃப்ளோ சார்ட் வேற எங்கேயுமே கிடையாது, இது போல கிளியரா எங்கேயுமே இல்ல பைபிள்ல. ராஜ்யம் வந்து ஆரம்பிக்கிற டைம் அது எப்படி அதோட கிராஃப் வேற எங்கேயுமே இல்லை. இந்த கிராஃப்ல என்ன இல்லைன்னா, ராஜ்யம் விரிவடையும் ஒரு அளவு வரைக்கும், அப்புறம் இடையில ஒரு கேப் ஆயிரும், அதுக்கப்புறம் திரும்ப விரிவடையும் கிடையாது. ராஜ்யம் விரிவடைந்து கொண்டேதான் இருக்கும். இன்ஃபேக்ட் அதாவது தேவன் அப்படி எதுவும் இன்டென்ட் பண்ணல, நான் தான் சொல்றேன், தேவன் ஒரு கேப் இருக்கும் இன்டென்ட் பண்ணல. If at all there was a gap, that gap was already over. That was there. There was a gap. When 3rd century and 15th century வரைக்கும் the kingdom had a problem, had setbacks. ஏன்னா the kingdom ஓட மெயின் டூல் ஆகிய பைபிள் இல்லை யார் கையிலையும்.
சோ செட்பேக் இஃப் அட் ஆல், அதாவது ஆன்டி கிரைஸ்ட் ஒருத்தன் வருவான், அவன் பூமியெல்லாம் ஆளுவான், அவன் வந்து சத்தியத்தை அடக்கி வைப்பான் அப்படின்லாம் யாராவது சொல்லியிருக்கணும்னா அது அது உரிமையா தைரியமா சொல்லக்கூடிய ஒரே ஆளு சரித்திரத்துல மார்ட்டின் லூத்தர் மட்டும்தான், வேற யாருமே சொல்ல முடியாது. இப்ப இருக்கவங்க எல்லாம் சொல்லவே முடியாது. இப்ப எவனாவது பைபிள் அடக்கி வைக்க முடியுமா? இன்டர்நெட்ல இருக்குங்க. அதாவது சில இந்த சில சைட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ப்ராக்சி கிக்ஸியை போட்டு தூக்கி எடுத்துறாங்க. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணாதான் அது கிடைக்கும், அந்த ஆக்சஸ் இருக்கும். அதுக்கே இவங்க என்னெல்லாமோ பண்ணி இப்ப ஃபயர் வால் எல்லாம் கிராஸ் பண்ணி போய் என்னதையோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. மூவிஸ் வந்து எத்தனை பேர் காசு கொடுத்து வாங்குறாங்க, எல்லாருமே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றாங்க, அது எல்லாமே பைரேட் சைட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எவனா பைபிளை பேன் பண்ணா பைரேட் பண்ணி எடுக்க முடியாதா பைபிளை? ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலம் இனிமேட்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி வரவே வராது. ஓகே, வாய்ப்பே இல்லை. சரியா? ஸோ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், பைபிள்ல அதுக்கு இடமே இல்லை. இருந்தாலும் இவங்க சொல்ற மாதிரி அந்தி கிறிஸ்துவத்தை வருவான், அவன் 7 வருஷம் உட்காந்துருப்பேன், அதுக்கெல்லாம் வந்து அப்படி சொன்னா 7 வருஷம்ன்றது அது ஒண்ணுமே சொல்ல முடியாது, அப்படி எதுவுமே இல்லைன்னு அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஆனா சரித்திரத்தை எடுத்து பார்த்தா மார்ட்டின் லூத்தர் சொல்லலாம், பைபிள் அடக்கி வச்சாங்க, யாருக்கும் கொடுக்கூடாது தடை பண்ணி வச்சாங்க, ஆனா நான் கர்த்தருடைய உதவினால போராடி அதை உடைச்சிட்டேன் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் சொல்லலாம். இன்ஃபேக்ட் அப்ப அவர் அந்த காலத்துல இருந்த அந்த ஆட்கள், மத தலைவர்கள், அவங்க எல்லாம் வந்து அந்தி கிறிஸ்து மிருகம் அப்படின்னு அப்படிதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னாரு, இவங்கதான் அதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியாச்சு. ஓகே, இனவே மார்ட்டின் லூத்தர் வாஸ் ஆல்சோ கரெக்ட், பிகாஸ் அந்த ரோம் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில சர்ச்சை பர்சிக்யூட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுவே கிறிஸ்டியன் எம்பையரா மாறிச்சு. மாறின பிறகு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்து பெர்சிக்யூஷன் வந்தது. சோ அது யார் சொன்ன, ஹோலி ரோமன் எம்பையர் அப்படின்னு இருந்துச்சு, அதை எவனோ சொன்னா நெப்போலியனா, இட்ஸ் நெய்தர் ஹோலி நார் ரோமன் நார் அன் எம்பையர் அப்படின்னா. சோ அது மாதிரி வந்து அது எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கடைசியில் ஒரு டிரனிக்கல் கவர்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அது டுவர்ட்ஸ் தி எண்டு. நமக்கு பிடிக்காதவங்க எல்லாம் கொள்றது அந்த மாதிரி ரொம்ப மோசமாயிருச்சு. சோ ஆனால் அவங்க ஐரோப்பா முழுவதும், யூரோப் முழுவதும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. விட்டன்பர்க்ன்ற ஒரு குட்டி ஊர்ல மார்ட்டின் லூத்தர் பிறந்து வளர்ந்து அந்த ஊர்ல இருந்து சவாலை ரெடி பண்ணி புறங்காலி பண்ணாரு. ஸோ லிட்டரலா வந்து ஒரு தேவ ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிச்சு கொண்டு வந்தார்ன்ற லெவல்ல போயிடுச்சு. சரியா? ஃபைன். ஸோ இந்த மாதிரிலாம் ஹிஸ்டரியில் நடந்திருந்தாலும் நம்ம வந்து 100% இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது, இந்த மாதிரி அந்த கிறிஸ்து இது அப்படிலாம் அறவே சொல்ல முடியாதுன்னா இனிமேட்டு சொல்ல முடியுமா எதையாவது? எனிவே இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த மேப்பை பார்த்தோம்னா அது எவர் எக்ஸ்பேண்டிங் தான் போட்டிருக்கு. இந்த ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அதுல என்ன கிடையவே கிடையாது, தொய்வே கிடையாது. ஓகே, அது தேவனுடைய திட்டத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சுன்றத பத்தி பேசல, தேவனுடைய திட்டம். ஸோ இவங்க சில பேர் நினைக்கிற மாதிரி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதுபடி அந்தி கிறிஸ்து வரவிடுவார் அப்படிலாம் ஒரு திட்டம் இல்லை. ஓகே, திட்டம் இல்லை. ரைட். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கல்ல, இயேசு எருசலேம்ல வந்து ராஜா உட்காருவாரு சிங்காசனத்துல. புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரே ஒரு வசனம் எடுத்துக்கணும் பாப்போம், ஒரே ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து எருசலேமில், இப்ப இருக்கிற எருசலேம்ல இருக்க சிங்காசனத்துல போய் உட்காருவார், ஒரு வசனம் எடுத்துக்கொடுங்க. அது ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்தா புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் கூட எழுதலையாவ. பழைய ஏற்பாட்டுல நிறைய வருது, தாவீது சிங்காசனம் தான் ஸ்தாபிப்பேன், அங்க வந்து உட்காருவாரு ஒருத்தர் அப்படின்லாம் வருது. சரியா? அது கூட தாவீதின் சிங்காசனம்னு வருது, எருசலேம் கட்டப்படும்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன காலம் பேசினேன், நீங்க போய் பாருங்க. இயேசு கிறிஸ்துவில் தான் அந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நிறைவேறுகிறதுன்னு சொன்னேன். அண்ட் புதிய ஏற்பாட்டுல பழைய எருசலேம் போல புதிய எருசலேமே வந்துருச்சு, ஹெவன்லி சிட்டி வந்துருச்சுன்றப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் ஃபிட் ஆகும். பழைய ஏற்பாட்டு மேசியா தீர்க்க தரிசனங்கள், மேசியா பத்தினது வேற யாருக்கா ஃபிட் ஆகுமா? ஆக அதுல இயேசுக்கு மட்டும் தான் ஆகும். அப்ப இயேசுக்கு மட்டும் தான் ஆகும்னா இயேசு எந்த சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்காரோ, இயேசு எப்படிப்பட்ட தாவீதுடைய ஆவிக்குரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் இது எல்லாமே ஃபிட் ஆகுமே தவிர எதுக்கு ஃபிட் ஆகாது? இவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நீ உட்கார்ந்து இருக்கிறது பழைய ஏற்பாடு ஃபிட் ஆகாது. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாடுல தான் பழைய ஏற்பாடை பாக்குறோம், தனியா நம்ம பார்க்கல. பழைய ஏற்பாடை மட்டும் வச்சுக்கிட்டு புதிய ஏற்பாடு எங்களுக்கு கிடையாது நம்ம சொல்ல, அப்படின்னா நம்ம உள்ளே கிடையாது, நம்ம வெளியே வரட்டி விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்துல நமக்கு சுதந்திரத்துல பங்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓகே, சோ தட் இஸ் செட்டில்டு. ஓகே, சோ புதிய ஏற்பாடு மூலமா பழைய ஏற்பாடுக்கு போக முடியும். இப்ப நான் கேட்கிறேன், புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் சொல்லுங்க, எங்க இயேசு கிறிஸ்து எருசலேம்ல இருக்க தேவாலயத்தை போய் உட்காருவாருன்னு ஒரு வசனம், ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்ம எப்படி இப்படி ஒரு கதையை ஓட்டிட்டு இருக்க முடியும்?
சரியா? சுட்டுருங்க. இது நமக்கு நீங்களாம் இதை பிலீவ் பண்ணல. நான் நல்லா உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம முக்கியமான கேள்வோம். நம்மளோட கேள்வி என்னன்னா, இந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஓகே, இந்த ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் அங்கேயே ஒரு கால் இங்கே இருக்கு. ஒரு கால் எங்க இருக்குன்னா, ஒரு கால் ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு, ஒரு கால் பூமியில இருக்கு. ஓகேயா? ஆவிக்குரிய மண்டலத்திலே கிறிஸ்து அதை பிடிச்சிட்டு இருக்காரு. பூமியிலே யார் அதை பிடித்துக் கொண்டிருக்காரு என்று சொன்னால் நம்முடைய ஆவி மனிதன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆக்சுவலா அதை நான் அடுத்து பேச போறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். ஃபைன். ஸோ அவர் ஸ்பிரிட் மேன் இஸ் ஹோல்டிங் இட் ஹியர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹோல்டிங் இட் ஆன் தி அதர் சைட். ஸோ கிங்டம் ஹஸ் டூ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ், போத் ஆஃப் த ஸ்பிரிட். ஓகே, அங்க கிரைஸ்ட் ஜீசஸ் த ஸ்பிரிட், ஏன்னா அவர் தான் தி ஸ்பிரிட் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். ஓகே, ஏன்னா அவர்ல இருந்து நம்ம எல்லாமே வந்தோம், நம்முடைய ஆவியெல்லாம் அருளப்பட்டது. இங்க யார் வச்சுட்டு இருக்கா? நம்முடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்கு உதவி செய்கிறார், பலன் செய்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியும் சேர்ந்து பிடித்து நம்ம ஆவி, ஆனா அவர் வந்து நம்மளதான் பிடிக்க விரும்புகிறார். அதனால நம்முடைய ஆவிட்ட தான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கார். அவர் பின்னாடி இருந்து உதவி செய்கிறார், பலப்படுத்துகிறார், தாங்குகிறார், நம்முடைய வல்லமுள்ள கரத்தினால் தாங்கி கொண்டிருக்கிறார். ஓகேயா? சோ திஸ் த கிங்டம் ஸ்டாண்ட்ஸ். இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட, இந்த ராஜாக்கள் நாட்கள் பூமியை ஸ்தாபிப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. Yes, it went through a lot of rough patches and all in between, but nevertheless, it's only started expanding. Okay, see, 15 நூற்றாண்டு வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாங்க சுவிசேஷத்தை, எங்கேயும் போகடாம அநியாயத்தினாலே அடக்கி வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்த மனிதருக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறதுன்னு போல் சொல்றாரு. அதே மாதிரி நடந்தது. தேவ கோபம் வெளிப்பட்டது, அந்த சாம்ராஜ்யங்கள் தகர்ந்து போயின. ஓகே, ஒண்ணுமில்லாமல் போச்சு. நீங்க யோசித்து பாருங்க, 15th century நடக்காத காஸ்பல் ஒர்க் 15th century அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவா நடந்துச்சு. The gospel came to Asia, the gospel came to Africa, the gospel literally reached the uttermost parts of the earth. Of course, இன்னும் அது ரீச் பண்ண வேண்டிய இடத்துல விதத்துல ரீச் பண்ணல, இன்னும் அதை ரீச் பண்ண வேண்டியது இருக்கு, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஓகே, பட் இட்ஸ் லுக் அட் த பிளாஸ்ட். வாழ்க்கையை நம்ம ஓரளவுக்கு அடக்கி வைக்க முடியாது, அதே மாதிரி தான் சுவிசேஷத்தை அடக்கி வைக்க முடியாது, வெடிச்சிட்டு வந்துடும். சரியா? வெடிச்சு செதறி இது எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமா இருக்கும். எந்த அடக்கி வச்சாங்க, ஏன்னா திஸ் இஸ் a living seed, it is alive, it's like a time bomb against the world. ஓகேயா? சோ இப்ப அது வந்து சுவிசேஷம் பரவிட்டு இருக்கு, பரவுது, இன்னும் பரவிட்டே தான் இருக்கும். யாரும் தடுக்கவே முடியாது. தடுக்க நினைக்கிறவங்க தான் காணாமல் போவார்களே தவிர சுவிசேஷம் காணாமல் போகாது. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, திரும்ப நான் கேட்ட அதே கேட்கிறேன். அந்த ராஜாக்கள் தேவன் ராஜ்யம் ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யம் வர பெரிதாகும்ன்றப்ப அது பெரிதாகும் போது கான்ஃபிளிக்ட் வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு விதத்துல எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துக்கு சுவிசேஷம் போகுது. ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ போகும்போது அங்க எதிர்ப்பு கிளம்புகிறது. கரெக்டா? சண்டைக்கு வராங்க, என்னங்க எங்க மதத்தை அழிக்கிறீங்க, எங்க கல்ச்சர் அழிக்கிறீங்கன்னு ஒருத்தன் கிளம்பி வரான். அப்போ அங்க ஒரு விதமான கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. இது ஏற்படதான் செய்யும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியுமா? மூடிட்டு நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது, நம்ம சொல்லதான் செய்வோம். நம்முடைய வேலை அது, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க பாக்கியம் அது, நம்ம அதை சொல்லுவோம். சுவிசேஷம் பரவி கொண்டுதான் இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைகள் தொடர்தான், அது யாராலும் தடுக்க முடியாது. அப்ப அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வருதா? அது மாதிரி அது மட்டும்தான் கான்ஃபிளிக்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அங்கதான் நான் வந்து என்னை எப்படி கன்சிடர் பண்றேன்னா, என்ன வந்து பேதுரு பவுல் சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா? பேதுரு சொல்றாரு, என்ன பவுலா சொல்றாரு, யார் சொன்னது இல்ல, பேதுருவ தேவன் வந்து யூதர்களுக்கு அப்போஸ்தலரா நியமிச்சாருன்னு. பவுல் சொல்றாரு, அது மாதிரி என்னை புறஜாதிக்கு அப்போஸ்தலர்னு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போஸ்தலன்னு நான் சொல்லாமன்னு எனக்கு தெரியல, அது வந்து ஆண்டவர் தான் சொல்லணும். ஆனா வந்து I am doing teaching, so I can be called that I am doing apostolic ministry because I am into teaching. So I am called to preach the gospel to the believers. That's my calling. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் அதை ஒருவேளை ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஆண்டவர் பண்ண சொன்னாரா பண்ணலாம். ஓகே, சோ நான் அதனால என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, சுவிசேஷத்தின் ஆழங்களை உங்களுக்கு நான் காட்டி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பிரேயர் டவர் நடத்தல, உங்களுக்கு தலைவலி வயிற்றுவலி இருந்தா ஜெபம் பண்றதுக்கு. சரியா? அது நிறைய பேருக்கு அந்த அழைப்பு இருக்கு, அவங்க எல்லாம் செய்யறாங்க. நம்ம குரூப்லயே பிரதர் கிரண் பால் அருமையான ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தைரியமா அவரை கான்டாக்ட் பண்ணலாம். ஹீலிங்கா ஜோம் பண்ணணும்னா என்னை கான்டாக்டே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. எனக்கு அதுல மெயின் ஃபோக்கஸ் இல்லையா, என்னால ரொம்ப அதை பண்ண முடியாது. நான் மற்ற காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், அதை சொல்ல வரேன். ஓகே, ஸோ என்னையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, நான் முடிஞ்சா நான் பேசுறேன், ஜோம் பண்றேன், உங்களுக்கு தப்பு இல்லை. ஸோ ரைட். பட் இப்ப பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அப்ப கான்ஃபிளிக்ட் வருதுன்னு நான் சொல்றேன். சுவிசேஷம் அறிவிக்கும் போது கான்ஃபிளிக்ட் வருது அப்படி சொன்னேன், அது வேற. இப்ப வேற கான்ஃபிளிக்ட் எங்க வருது?
இது ஏன்னா ரொம்ப தெளிவாக இது பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா பிசாசு வந்து வஞ்சிச்சு வைத்திருக்கிறான். எப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான்னு சொன்னா, சில இடங்கள்ல சில காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தடைகள் ஏற்படுகிறது. நல்லா கவனிங்க, முக்கியமா பேசிட்டு இருக்கேன். தடைகள் ஏற்படும் போது பிசாசு என்ன சொல்லிடுறான்னா, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, அதான் தடை வந்துச்சு. நோ, நிறைய நேரங்களில் இங்க தப்பான முடிவு எடுத்து தடை வரல. நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேட்பேன். நீங்க ஜெபம் பண்ணி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாஞ்சைகளின் பேர்ல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? கர்த்தர் உங்க இதயத்துல போட்ட விருப்பம் அது கேட்டவர்கள் நீங்க போனீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் வாக்கு தத்தத்தின் திசையில நீங்க போனீங்களா என்பதுதான் கேள்வி. அப்படி போய் ஒரு தடை வந்திருந்தால் அது most of the times 99% of the times it's not because you are wrong or you don't know something, ஏதோ உங்க சைடு தப்பு இருக்கு. No, it could very well be a conflict with the kingdom of darkness. ஓகே, கான்ஃபிளிக்டோட கைண்ட் சொல்றேன் பாருங்க, என்னென்ன கான்ஃபிளிக்ட் சொல்றேன். அதுதான் உங்களோட கேள்வியா கேட்க வந்தேன். இப்ப நானே சொல்லிடுறேன் என்ன மாதிரி கான்ஃபிளிக்ட் சொல்றேன். when you are thinking financial explosion in the increase, okay, you hit a wall. பொருளாதார ஒரு செழிப்பத்தி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான சில முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. செவர்ல போய் மோதுற மாதிரி இருக்கு, ஒன்னும் நடக்கல. எரிகோ இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் உள்ள போல ஒரு வெளியே வரலன்னு போட்டுருக்கு. அந்த மாதிரி நிக்குது. இப்ப எரிகோவுக்கு கூட்டிட்டு போறது கர்த்தரா இல்லையா? எவ்வளவு நாள் போனாங்க, எவ்வளவு நாள் அடைக்கப்படுறது தெரியல. ஆக்சுவலா we don't know that information. ஒரு 10 நாள் கூட வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் சொல்றேன். 10 நாள் அடைக்கப்பட்டிருக்கு, என்ன பண்ணனே தெரியல. அப்ப கர்த்தர் கொண்டு போலையா? எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா? அது வந்து இவங்க ஜபக்குறைவுனால கிடையாது, இவங்களுடைய விசுவாச குறைவுனால கிடையாது, அது இவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்றதுனால கிடையாது. That is a conflict of the kingdom. That is the chaos connected to the kingdom. So it's a chaos, it's a problem. என்னங்க, how can this happen? நிறைய பேர் கேக்குறீங்களா, ஹார்வெஸ்ட் வர மாட்டேங்குது. That is the conflict. எப்படிங்க கான்ஃபிளிக்ட்? எந்த கிங்கோட கான்ஃபிளிக்ட் நடக்குது? இப்ப கிங்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு டைசெக்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கிங்ஸ் நம்ம நிறைய நேரம் வந்து ஒரு ஆங்கிள் யோசிக்கிறோம். ராஜாக்கள் அப்படின்னு அந்த பேசேஜ்ல நம்ம எடுத்துட்டு ஓகே மேபி இட்ஸ் டாக்கிங் அபவுட் ரோமன் எம்பையரா, இந்த எம்பையர், அந்த எம்பையர், அது ஒரு டைமென்ஷன் ஆஃப் தட். நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, அந்த ராஜாக்கள்ன்றது பாபிலோனியன் கிங்டம், கிரீக் கிங்டம், அந்த மாதிரி 4 கிங்டம்ஸ் பத்தி வருது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு எந்த கிங்டம் அப்படி கிடையாது. எல்லா கிங்டமும் உடஞ்சு போச்சு. சரியா? அந்த ரோமன் கிங்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு கான்ஃபிளிக்ட் இருக்கு. பவுல் எழுதுகிறார், வான மண்டலங்களில் பொல்லாதாவின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. சோ அந்த வான மண்டலங்களின் பொல்லாதாவி, நல்லா கவனிங்க, போர்டு போட்டுட்டு உங்க வீட்டுக்கு வராது. ஒரு கார்ல எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுட்டு நான் வான மண்டலத்தின் பொல்லாதாவி உன் கூட சண்டை போட வர்றேன் அப்படின்னு அந்த காலத்துல பிரச்சாரத்துக்கு வராங்க. இப்போ வராங்களான்னு தெரியல. அப்படி அந்த மாதிரி லவுட் ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு கட்டிட்டு வருவாங்க ஜீப்ல. எங்களுக்கு இந்த சின்னத்தை ஓட்டு போடுங்க. அந்த மாதிரி வந்து பிசாசு நான் வான மண்டலத்தின் பொல்லாதாவி நான் வர்றேன்னு வருதா? வராது. உங்களுக்கு வீடு வாங்கலாமே அப்படின்னு ஐடியா வரும், வான மண்டலத்தின் பொல்லாதாவி வரும். எப்படி வரும்னா, பணம் இல்லாம வீடு வாங்க முடியுமா? நீ எல்லாம் இப்படி யோசிக்கலாமா? உனக்கு என்ன வருமானம், உனக்கு என்ன காசு இருக்கு, இப்பெல்லாம் யோசிக்கலாமா நீ அப்படின்னு வான மண்டலத்தின் பொல்லாதாவி வரும். வேற எப்படி வரும்? கோர்ட்ல ஏதாவது உங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்கேன் வரும், சொல்லும். இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. யோசிக்க வேணாமா? இதெல்லாம் நீ ஜெயிக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு இது இல்லையா? இது அதாவது இப்ப என்னன்னா, இதுல எங்க ராஜா வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, you are fighting against some thought patterns that are ruling the earth. ஒருத்தன் சொன்னா பாருங்க, எலிசா சொல்றாரு, நாளைக்கு நேரத்துலன்னு சொல்றாரு, இந்த மாதிரி விக்க போட்டு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவர் வானத்திலே மதகுகளை உண்டாக்குனாலும் இதெல்லாம் நடக்குமா? What happened? He was ruled by a thought pattern. That was a king that was having dominion over him. That convinced him completely, இந்த மாதிரி அற்புதமா நடக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி என்னைக்கா நடந்திருக்கா? நடந்தது இல்லை. அப்புறம் எப்படி நடக்கும்? நீ பாத்திருக்கியா? உங்க கூட இருக்க பாத்திருக்கானா? பக்கத்து வீட்டுக்காரன் பாத்திருக்கானா? எதிர்த்து வீட்டுக்காரன் பாத்திருக்கானா? அப்படின்னா பிலீவர்ஸ் சொல்றேன், மற்ற பிலீவர்ஸ் பாத்திருக்காங்களா? இல்ல. அது மோசே, இந்த தாத்தான் அண்ட் அபிராம் ஒரு குரூப், மோசே எதிராக சண்டை போடுறாங்க. இப்ப கர்த்தர் வந்து பேசுறாரு,
அவன் குழப்பி விட்டுறாங்க. நாங்களும் கர்த்தரோட ஆள் தான் அப்படி இப்படின்னு குழப்பி விட்டுறாங்க. அப்போ மோசையிட்ட கர்த்தர் பேசுறாரு. அந்த வார்த்தை மோசே ஜனங்கள் சொல்றான், எல்லாருக்கும் சம்பவிக்கிறது போல இவங்களுக்கு சம்பவிச்சு இவங்க மரிச்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா புதுசா ஒரு நடந்து பூமி தன் வாயை பிளந்து இவங்களை முழுகி போட்டுச்சுன்னா இவங்க எல்லாம் கர்த்தரா அனுப்பப்படல, கர்த்தர் என்னைதான் அனுப்பியிருக்காரு, நீங்க அறிந்து கொள்வீர்கள் சொல்றோம். அதே மாதிரி பூமி பிளந்து அவங்க தாத்தானும் அபிராமின் கூட்டத்தாரும் அப்படியே தங்களுடைய எல்லா இனத்தோடும் உயிரோட பாதாளத்துக்கு இறங்கினார்கள் என்று வேறு சொல்லுகிறது. ஸோ தேர் மிரக்கிள் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் தான், பட் ஐ யூஸ் தட் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. I'm telling you, we are in a season of conflict, yes, but we are also in a season of miracles that are going to happen that has not happened before. That has not happened before. இப்ப நான் சொல்லும் போதே வானமண்டலத்துக்கு பொல்லாத ஒரு ரூலிங் தாட் பேட்டர்ன் அது வந்து பேசுவோம். அது சொல்லுவோம், இவர் இப்படிதான் வாரம் சொல்லுவாரு, ஏதாவது நடந்திருக்கா நடக்காது சொல்லுவோம். ஓகே, சொல்லும். எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்கிட்டயே சொல்லும். அதனாலதான் சொல்றேன், ஏன்ட்ட சொல்லு, நீ வாரம் இப்படிதான் பிரசங்கம் பண்ற, ஒன்றும் நடக்காது என்கிட்ட சொல்லும். இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இது ஒரு தாட் பேட்டர்ன். இது என்ன தாட் பேட்டர்ன் தெரியுமா? இது ஒரு கிங். இந்த கிங் என்ன கிங்னா அது என்ன சொல்லுதுன்னா, எப்பா சில விஷயங்கள் நடக்கும், சிலது நடக்காது அப்படின்னு வச்சு, இந்த மாதிரிலாம் நடக்கும், ஆனா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாது, நடக்காது. ஓகே, இந்த வேர்ல்ட ரூல் பண்றது நிறைய தாட் பேட்டர்ன்ஸ் ஆக்சுவல் ரூல் பண்ணிருக்கு. பொலிட்டிஷியன்ஸ் எப்படி எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த தாட் பேட்டர்ன் ரூல் பண்ணிருக்கோ, ஓகே, அதுக்கு அலைனிங்கா அதுக்கு அப்படியே ஒத்து போற மாதிரி தாட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இவங்க பேசுவாங்க. ஸோ ஏற்கனவே அந்த தாட் பேட்டர்ன் அங்கே ரூல் பண்ணிருக்கனால அதுக்கு சிமிலர் தாட் பேட்டர்ன் ரிலீஸ் பண்ணிருக்கனால ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுது, ஆர் கனெக்ட் ஆயிடுது. கனெக்ட் ஆகி அவன் என்ன மாதிரி பேசுறாரு, நம்ம மைண்ட்ல இருக்கிறது அப்படியே இவர் பேசுறாருயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போய் விட்டுப்படும். இதுதான் எலெக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் இது மால் ஃபங்க்ஷன் மால் ப்ராக்டிஸ்லாம் இல்லாம இவிஎம் எல்லாம் நோண்டாம பண்ற எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாது வேற. ஸோ இதுதான் நடக்குது. பீப்புள் யூஸ் ஃபியர். ஐயோ நாங்க வரலன்னா இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்தா என்ன ஆகும் தெரியுமா, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். சிலதெல்லாம் உண்மை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எக்ஸாஜரேஷன். அவன் ஏற்கனவே இவனை பார்த்து பயந்துட்டு இருக்கான். இப்ப ஏ வந்து பியை பார்த்து பயப்படுவான், பி ஏ பார்த்து பயப்படுவான். சோ என்ன பண்ணுவானுங்க, இவன் போய் ஏட்ட போய் பேசுவான், பி இருக்கான் பாத்தியா, இப்படி இருக்கான் பாத்தியா, அவன் நல்லா பண்ணுவான் தெரியுமா. அதுக்கு இப்பெல்லாம் வாட்ஸ்அப்லாம் இதுக்கு பிசாசின் உபகரணங்களா இருக்கு, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வீடியோ எல்லாம் பரப்பி விடுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, அப்படியே ஃபேக் வீடியோ அது பரப்பி விட்டு மக்கள் வந்து பயம் இருக்கும் போது அப்படியே நம்பிடுவாங்க. நம்பி இப்ப இதெல்லாம் இந்த காப்பாதான் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். So basically there is a thought pattern of fear. That's a ruling thought pattern. Fear about something, fear about some group, fear about a set of people. அப்படின்றது ஒரு தாட் பேட்டர்ன், ஒரு டிமானிக் தாட் பேட்டர்ன். அந்த தாட் பேட்டர்னோட இவங்க தாட் பேட்டர்ன் அலைன் ஆகும்போது ரெண்டு மேட்சா என்ன ஆயிருது, they get success. இப்படிதான் வேர்ல்ட்லி சக்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனா we are in direct contradiction with all these things. ஓகே, வானமண்டலத்து பொல்லாதாவி நேரம் உங்கள்கிட்ட பேசாது, உங்க பேங்க் மூலமா உங்கள்கிட்ட பேசும், லீகல் சிஸ்டம் மூலமா உங்கள்கிட்ட பேசும், மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமா உங்கள்கிட்ட பேசும். எவ்ரி டைம் உங்க ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டா என்ன நடக்குது, ஏதோ வருது, ஓகே, என்னமோ ஒரு பிரச்சனை வருது, நீங்க ஃபெய்த் போற டைரக்ஷன், நீங்க ஜெபித்த ஜபங்கள், உங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள், அதுக்கு எதிராக என்னமோ ஒன்று வருது, ஒன்று எதிராக வந்து நிக்குது. ஆனா அது எப்பயுமே எந்த ரூபத்துல வராது, பிசாசு நான் தான் பிசாசுன்னு சொல்லிட்டு வராது, நான் தான் வானமண்டலத்தின் பொல்லாதாவின்னு சொல்லிட்டு வராது. அது பல காரியங்கள் மூலமா தான் வரும். நம்ம கிறிஸ்தவ சபைகள்ல நிறைய பேர் வந்து நினைச்சிட்டாங்கன்னா நாம பிசாசுகளை துரத்துவீர்கள்ன்றப்ப அது இந்த பிசாசு பிடிச்சி ஆடுறாங்கல்ல அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, பிசாசுகள் பல ரூபத்தில் வரும், எல்லா பிசாசு மேலேயும் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதனால சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல பிசாசுகளின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. வெறும் பிசாசுகள் மட்டும் கிடையாது. ஏன்னா பிசாசுகள் வந்து நேரடியா வராது, அது சில அதிகாரங்கள் பின்னாடி வரும், துறைத்தனங்கள் பின்பாக இருந்து கொண்டு வரும். So the kingdom expansion happens as it swallows up all these other domains that are ruling the earth. பூமி ஆண்டு கொண்டிருக்கிற மற்ற துறைத்தனங்களை அப்படியே முழுகிதான் எக்ஸ்பான்ஷன் வருது. இப்படி வர்றதுனாலதான் there can be conflicts. அதனாலதான் சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, அது நம்ம ஃபுல்லா படிச்சோம், அது வேற சொல்லுகிறது. ஆகையால் 2வது வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் அதன் பெருக்கினால் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும்.
அது சொல்றான் பூமியே ஆடுதுங்க. நானு முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்ப நான் வெறும் ஒரு ஆங்கிள் பாத்துருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தரை காப்பாத்துவாருங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இன்னும் இது ஜென்ரலா வெறும் பிரச்சனை வந்தா கத்தரை காப்பாத்துவாருன்னு சொல்லல. நம்ம முன்னாடி போகும்போது நம்மளை தடுத்து நிறுத்ததுக்காக பிரச்சனைகள் வருது. சிலது பூமி ஆடுற மாதிரி வருது, சரியா? அப்படி ஆடுற மாதிரி அப்படி இப்படி வந்தாலும் நம்ம பயப்படவே மாட்டோம். ஓகே, அததான் சொல்லுகிறது. ஏன்னா அந்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நடக்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது, பயந்து போகக்கூடாது. சோ இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப கர்த்தர் எப்படிலாம் கிரியேட் செய்யறாருன்னா, he will work beyond the bank system, he will work beyond the legal system, he will work beyond the governance system, he will even work beyond the monetary system. Beyond, not behind, beyond. அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த ராஜாக்கள் தான் பெரிய ஆட்கள் உட்காந்துருக்காங்க. பேங்க் தான் சொல்லுது நாங்க தான் பெரிய ஆள், ஃபைனான்ஸ் பொறுத்தவரை நாங்க தாங்க, நாங்க சொல்றதா. கவர்மெண்ட் சொல்லுது நாங்க சட்டங்கள் வச்சிருக்கோம், நாங்க தான் பெரிய ஆள். ஓகே, இப்படி ஆளாலும் சொல்றாங்க. மெடிக்கல் சொல்லுது நாங்க தான் பெரிய ஆள், அது அவங்கவுங்க டொமைன்ல நாங்க தாங்க, இங்கல நாங்க தான், நாங்க சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். கர்த்தர் வந்து சொல்றாரு, ஆக்சுவலா அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது. இந்த ஆண்டவர் அவர்களை இகழுவார். சங்கீதம் 2 வாசிங்களேன், அருமையான சங்கீதம். சங்கீதம் 2:1 வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அந்த கொந்தளித்து தூங்கியதுல அது இது ஒண்ணுதான். அதுக்கு தான் வாசிங்க. 2வது, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் அவர் என்ன செய்யறாரு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 1-2 பாருங்களேன். பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பண்ணி என்ன சொல்றாங்களா, அவர்கள் கட்டுக்களை அறுத்து என்ன பண்ணுவோம். இவ கர்த்தருக்கு விரோதமா எப்படிங்க ஒரு எழுத முடியும்? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல பாருங்க எல்லாருமா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவ கிண்டல் அடிச்சாங்களாம், ஃபார்வர்டு வந்திருக்கவங்களுக்குலாம் அடுத்த நாளே வந்து புயல் வந்து அடிச்சு எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது எத்தனை உண்மைலாம் தெரியாது, நிறைய ஃபேக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அதை ஏதோ ஒரு விதத்துல கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறான்ற மாதிரி இவங்க கிளப்பி விட்டுருக்காங்க கொஞ்சம் பேர். பாதி ஃபார்வர்டு வந்து டூப்பு, அதனால வந்து அதை நல்லா விசாரிச்சுக்கோங்க. நீங்களும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க, உங்களையும் மேலே சேர்த்து அவனை கேஸ் போட்டு போறேன். ஸோ அதனால நல்லா விசாரிச்சுக்கோங்க, இதெல்லாம் உண்மையா, உண்மையில நடந்திருக்கா, இது சும்மா கதை விடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரை மார்க் பண்ணாங்க நியாய தீர்ப்பு வந்தது. ஓகே, ஆனா உங்களை மார்க் பண்ணா நியாய தீர்ப்பு வருதா? இல்லைங்க, நம்மள ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க சொல்லியிருக்காரு. ஓ, அவர் மட்டும் அவருக்கு எதிராக பண்ணா அவர் மட்டும் பண்ணிடுவாரு, நம்மளை மட்டும் மன்னிச்சிட்டு போங்கன்னு சொன்னாரு. கர்த்தருக்கு விரோதமாக ஒரு அபிஷேகம் பண்ணுறவங்க பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அப்படின்னா இன்னைக்கு அது எப்படி பாசிபிளுங்க? அவர் தான் பரலோகத்துல உட்காந்துருக்காரு, அவருக்கு எதிராக எவன் எந்திரிச்சிக்க முடியும்? எப்படி அவர் கட்டுக்களை அறுத்து போடுன்னு சொல்ல முடியும்? அவனால வந்து இயற்கையே அவனாலையும் பீட் பண்ண முடியல, சாவை பீட் பண்ண முடியாது அவனாலையாவது, முடியல. இவன் எப்படி அவருக்கு எதிராக போவான்? இன்னைக்கு எப்படி அது பாசிபிள்? பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று கர்த்தருக்கு விரோதமா அவர் அபிஷேகம் பண்ண விரோதமா அப்போஸ்தலர்ல கோட் பண்ணாங்க. அதை கோட் பண்ணி சொன்னாங்க, இயேசு இதே இந்த சொல்லி இருக்கிற மாதிரியே இயேசு கிறிஸ்து விரோதமா பொந்திய பிலாத்தும் ஏரோதும் கூடுனாங்க, யூதர்களோட சேர்ந்து கூடி அவரை சிலுவையில் இது பண்ணாங்க. ஓகே, அன்னைக்கு அவருக்கு பூமியில இருந்தாரு, எதிராக போனீங்க. இன்னைக்கு ஒரு பூமியிலே இல்லை, எப்படி எதிராக போவீங்க? எப்படி எதிராக போக முடியும்? ஆண்டவர் சவுல தமஸ்கு ரோட்ல, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னாரு. அவன் கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? உண்மை நான் என்னைக்கு துன்பப்படுத்திருக்கேன்? உங்களை பார்த்தது கூட கிடையாது. அதுக்கு அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினம். அவன் கேட்கிற, ஆண்டவர் நீ யார்? நான் உங்களை பார்த்ததே இல்லை. அவர் சொன்னாரு, எப்பா மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்தீங்க? எனக்கே செய்தீர்கள். அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு சிஸ்டம் எழுப்பி நிக்குதா? அது பினான்சியல் சிஸ்டமா இருக்கலாம், எனிதிங் இட் குட் பி. எழுப்பி நிக்குதா? கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்கு எதிராக, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களுக்கு எதிராக, கர்த்தர் உங்களுக்கு இதயத்துல போட்டிருக்கிற டிசைர்ஸ்க்கு எதிராக பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு லா, ஏதோ ஒரு சம்திங். ஏன் உங்க சரீரத்துல ஏதோ ஒன்று எழுப்பி நிக்குதா? ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், எனிதிங். எது எழுப்பி நின்னாலும் இதுதான் கதை. அது வந்து யாருக்கு எதிராக எழுப்பி நிக்குது?
கர்த்தருக்கு விரோதமாகவும். அதனாலதான் பாருங்க, கர்த்தருக்கு விரோதம் மட்டும் போடாம அவர் அபிஷேகம் பண்ணினவர் சேர்த்தாச்சு. அபிஷேகம் பண்ணினவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்மள அபிஷேகம் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தராக தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏனென்றால் சிறுமைப்பட்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். The Lord has anointed me to preach the good news to the poor. So he has anointed me. The anointing of the Lord is upon me. So if a human system, if a natural system is standing up against me, it is standing up against God. புரியுதா? சோ இது ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட்னே ஏதோ பிரச்சனை வரும்னு ஆங்கிள் கிடையாது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற மாதிரி இது. உங்களுக்கு எதிராக பிரச்சனை பூமியில ராஜாக்கள், சிச்சுவேஷன்ஸ் அண்ட் லா அண்ட் சிஸ்டம்ஸ் வரலாம். அது வராதுன்னு கிடையாது, வரும்னே நீங்க நினைச்சுக்கலாம். அதனாலதான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் வந்து இம்பாசிபிள் இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they should know it is a conflict. There is going to be conflict. It's not going to be without conflict. Secondly, ஏன்னா அவனோட வீக்கா இருக்கவனோட கூட போனா கான்ஃபிளிக்டே கிடையாதுல்ல. அங்க என்ன போராட்டம் இருக்கு? இப்ப எரிகோ வந்து அரண்கள் பெருசா இருந்துச்சு, கற்களால மதில் செய்யப்பட்டிருந்தது, பயங்கரமா இருந்துச்சு. அது அடைக்கப்பட்டு அது அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். முதல்ல அவங்க எரிகோ தான் கேப்சர் பண்ணும், ஃபர்ஸ்ட் டார்கெட் தான். அது அடைக்கப்பட்டிருந்ததுனாலதான் பிரச்சனை. ஒரு குடிசை வீடு ஒன்று இருந்துச்சு, அது அடைக்கப்பட்டுருச்சுன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா? எரிகோவை சுற்றி ஒரு பெரிய குடிசை இருந்தது, ஒரு பெரிய கூரையை போட்டு அவர்கள் அடைத்திருந்தார்கள். என்ன பண்ண இஸ்ரேல் தெரியல, கொளுத்தி போட்டா போதும், அது பாட்டு எரிஞ்சு போய். அது ஒரு பிரச்சனையா? God purposely took them to giant lands. God took them to lands that are well fortified. நன்றாக கட்டப்பட்டிருந்த அரண்கள் நியமிக்க போட்டிருந்த இடத்துக்கு கூட்டு போனார், அங்க கொண்டு போய் வச்சிருந்தார். இன்னைக்கு எப்படி கர்த்தர் நம்ம கொண்டு போறாரு? நம்ம வாய் மூலமா தான் கொண்டு போறாரு. நீங்கள் எப்பொழுது வாயை திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எப்போ உங்க வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, யூ ஆர் என்டரிங் இன்டு கான்ஃபிளிக்ட் ஜோன். என்ன பிரதர், வாயால வசந்த சொன்னா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க, நீங்க என்னடா கான்ஃபிளிக்ட் ஜோன் வரும்ன்றீங்க? அதுதாங்க வழி. அப்படிதாங்க அங்கதாங்க ட்ரெஷர் இருக்கு, அதான் கூட்டு போறாரு. ஆனா நீங்க அங்க போறீங்க, அவங்க உங்களுக்கு ஏத்து நிக்கிறாங்க, கரெக்டா? அப்ப அவங்க யாருக்கு விரோதமா எதிர்க்க ஆரம்பிச்சிடறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறார்கள். எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப யோசுவாட்ட கர்த்தருடைய சேனையின் அதிபதி வந்து பேசினாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் புறப்பட்டு வந்தேன். அவர் எதுக்கு புறப்பட்டு இருந்தாரு? இப்ப திடீர்னு ஏன் புறப்பட்டு இருந்தாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து யோர்தானை கடந்து இவர்கள் எரிகோ முன்னே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்ப இட்ஸ் அண்ட் எரிகோ உங்களுக்கு எதிராக இருக்குது, அடைச்சுக்குது தானே. அடைச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் வந்து சில டோர்ஸ் அப்படி பண்ணிக்கும், அடைச்சுக்கும் தானே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் எனக்கு கொஞ்சம் வழி விட்டு நான் வரேன், ஏன்னா இது உன் யுத்தம், இது என்னுடைய யுத்தம். The conflict is there, no doubt about that, but the conflict belongs to God. The battle belongs to God. அவருடையது. சோ ராஜ்யம்னாலே கான்ஃபிளிக்ட் இருக்குங்க. ஆனா ஏன் கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா, கான்குவெஸ்ட் இருக்கனாலதான் கான்ஃபிளிக்ட் இருக்கு. என்ன கான்குவெஸ்ட்னா என்ன? அடைய வேண்டிய தரிசனம், இலக்கு, தேசங்கள் இருக்கிறது. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருவேன். பூமியின் ஏதோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கு பூமின்னு சொல்ல, ஏதோ உங்க ஏதோ ஒரு 100 அடி உங்களுக்கு தரேன்னு சொல்ல. பூமியின் எதை சொன்னாரு? The uttermost ends of the earth I will give you as an inheritance. God wants to give you inheritances in countries where you have not gone before, where you don't have anything. Can you believe that? God can give inheritances beyond the seas, beyond the oceans, where you don't have any. அங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம், நீங்க கர்த்தரால கொடுக்க முடியும். ஓகே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தவர்களுக்கு there will be a performance. God will give you inheritances beyond the sea. God will give you inheritances beyond the seas. God will give you inheritance beyond the seas. Yes, he is going to give you. ஏன்னா we are in the kingdom zone. ராஜ்யத்தின் நாட்களிலே இருக்கிறோம், ராஜ்யத்தின் அந்த பரிமாணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த ராஜ்யம் பூமி முழுவதையும் நிரப்புகிற ராஜ்யம். அப்ப எங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். I see the grace to receive properties in Australia. Okay, properties in Australia, lands in Australia.
எனக்கு தெரியல இங்க இருந்து பாக்குறவங்க யாரும் ஆஸ்திரேலியா பாக்குறீங்களான்னு தெரியல. நானா முதல்ல சொல்லிட்டேன், ஆஸ்திரேலியாவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னா இருந்தா கூட நாங்க ஆஸ்திரேலியா கிரிக்கெட் விளையாடும் போது கூட இந்தியா கூட விளையாடும் போது தாங்க பார்ப்போம். மற்றபடி எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சம்மந்தமே இல்லை நீங்க சொன்னா கூட God can give you inheritances beyond the seas. Beyond the seas. See, எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே கத்தர் வந்து துபாய் காட்டிட்டு இருக்காரு. துபாயில ஏதோ கத்தர் பயங்கரமா சேப்படுறாரு. அங்க வந்து அதனால தேவ பிள்ளைகள் நிறைய பேர் போய் இறங்க போறாங்க. ஏற்கனவே இருக்காங்க நினைக்கிறேன். பட் துபாயில பயங்கரமா காட் இஸ் கோயிங் டு ஷேக் துபாய். ரொம்ப ஓப்பன் மூவ் ஆஃப் காட் பயங்கரமா நடக்க போகுது. Nobody will be able to stand against it. Okay, kings will come. ஏசாயா 60 சொல்லி இருக்கிறது நிறைய எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 60 சொல்லி நிறைய துபாய் பத்தி தான் சொன்னார். துபாயில் நடக்கணும் லிட்டரலா அந்த கிங்ஸ் அதெல்லாம். துபாய் மட்டும் இல்ல, அந்த கல்ஃப் வேர்ல்டு. அதாவது இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் வந்து மூவ் ஆஃப் காட் வந்து பயங்கரமா நடக்கிறது வந்து முஸ்லீம் வேர்ல்ட்ல தான் நடக்கும். பயங்கரமா நடக்கும். ஜூயிஷ் வேர்ல்ட்லயும் நடக்கும். பயங்கரமான மூவ் ஆஃப் காட். ஏன்னா அங்கெல்லாம் இன்னும் வந்து அந்த இதுவே இன்னும் நடக்கல. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸே இன்னும் சரியா வரல. ஜூயிஷ் இதுலயும் வரல, முஸ்லீம் வேர்ல்ட்லயும் வரல. இவங்க 2 பேர் தான் வந்து ஆபிரகாமோட பிசிக்கல்ல அவன் யூதன் வந்து முதல் இருக்கான், அடுத்து அராப்ஸ் இருக்கான். இவங்க 2 பேர் தான் மெயின். இவங்களுக்குள்ளதான் ஒர்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பயங்கரமா நடக்க போகுது. அயர்ன் கர்டன்ஸ் வில் பிரேக். ஈவன் த கிரேட்டஸ்ட் முஸ்லிம் நேஷன் விச் ஷட் த டோர் டு த காஸ்பல், த டோர்ஸ் வில் ஓபன். ஆனா அது எல்லாத்துக்கும் துபாய் இஸ் த பாயிண்ட். அங்கதான் துபாய்னா யுஏஇ தான். பிரதர் போடுறாரு யுஏஇ தான். யுஏஇ தான் வந்து வில் பி இது ஒரு காஸ்பல் ஒரு இதா இருக்கும் போது, பேஸா இருக்கும் போது பயங்கரமா அந்த ரீஜனுக்கு. நாட் ஈவன் இஸ்ரேல், யுஏஇ வில் பி வெரி பவர்ஃபுல். காஸ்பலுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். ரைட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறாருன்னா அவரு ஏதாவது திட்டத்தோட கொடுத்துட்டு பாரு. நீங்க விசாரம் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க போட்டு யோசிச்சுட்டு கூடாது நமக்கு எதுக்கு அங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்க கூடாது. இன்னைக்கு நான் செய்யற சில காரியங்கள்லாம் நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யோசித்து பார்த்தா என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க செய்யணுமான்னு கேட்டா வேணாம்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு அது புரியாது. அப்போ இப்ப எனக்கு புரியுது. ஓயா மாட்டேன் அப்ப எனக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம இப்ப நம்ம இருக்கோம். நம்ம உங்க லைஃப் ஒரு இடத்துல இருக்கு. நம்ம சில காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்க ஒரு தொழில் இருக்கலாம், ஒரு வேலையில இருக்கலாம், ஏதோ செஞ்சுட்டு இருக்கலாம். 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. 10 வருஷம் கழிச்சு என்ன? ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஆக நான் என்ன சொல்றேன், இன்ஹெரிட்டன்ஸ் எங்க இருந்து கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம் வாங்கிக்கணும். சும்மா எதிர்த்து பேசிட்டு இருக்க கூடாது. எதுக்கு இங்க, எதுக்கு அங்க, எனக்கு எதுக்கு? இந்த சில பேர் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, பிரதர் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, எனக்கு எதுக்கு பிரதர் அதெல்லாம் அப்படின்னா நீங்க இன்னும் கர்த்தருக்கு வாழ்க்கையை ஃபுல்லா ஒப்பு கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்களா ஒரு பிளான் வச்சு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல்ல ஒப்பு கொடுங்க. அவருக்கு உங்களோட நிறைய தெரியும். நல்லவர் அவரு. நினைவுகள் நல்ல நினைவுகள்னு சொல்றாரு. அவரை பத்தி படிங்க. ரொம்ப நல்லவர், நல்லா உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடியவர். அதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் இப்படி நீ இப்படி என்ன இருந்துட்டு போ. ஆனா கர்த்தர் கீழ்ப்படிங்க. அவர் பெரிய காரியங்கள் வச்சிருக்கிறார். லிசன் அண்ட் ஒபே. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களை சொல்ல நினைக்கிறேன், எனக்கும் சேர்த்தா சொல்றேன். ஏன்னா எனக்குள்ளே அந்த எண்ணங்கள் வரும். எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படியே இருந்து. God is sovereign. He has beautiful plans, amazing plans. You will never regret. Look at God's plan and say, I would have done it better. சொல்ல மாட்டீங்க. அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் எனக்கு இதோ அப்படிலாம் இது சொல்லவே முடியலையே. No, just hold on. Just hold on. Go to the word more. Stand on the word. You will see that. You will also say those testimonies. Right. So, conflict இருக்கு. ஏன்னா கான்கொஸ்ட் இருக்கு. அதனாலதான் கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஓகே, அதெல்லாம் சங்கீதம் 46 ஒண்ணு சொல்லுது. ஸோ கான்ஃபிளிக்ட் அண்ட் கான்கொஸ்ட் இருக்கனாலதான் கான்ஃபிளிக்ட் இருக்கு. அப்படின்னா அந்த கான்ஃபிளிக்ட்ல கர்த்தருடைய உதவிக்கரம் இருக்கிறது. ஸோ நம்ம கான்ஃபிளிக்ட் இருக்குன்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஆனா அது இருக்கிறத குறித்து ஆச்சரியப்பட வேணாம்னு மட்டும் தான் சொல்றேன் தவிர அதையே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஐயோ என்னது யுத்தம் இருக்குமா, ஐயோ எப்படி இருக்கும், அது என்னவா இருக்கும். ஆனா இவங்க பண்ண தப்பே அதுதான். ப்ராமிஸ் லேண்டு கர்த்தர் கொண்டு போனாரு. அங்க ப்ராமிஸ் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஜெயண்ட் இருந்தான். ஜெயண்ட் இருந்தாலும் தருவாரு அப்படின்றதுக்காக தான் கூட்டு அதுதான் மெசேஜை தவிர ஜெயண்ட் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுன்ற மெசேஜ் இல்ல. இவங்க தப்பு பண்ணிட்டானுங்க. ப்ராமிஸ் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் ஆர்வம் இருந்திருக்கும் போறதுக்கு. அதை விட்டுட்டு ஜெயண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆஹா இவ்வளவு பெரிய ராட்சசனா, இத்தனை வருஷமா இருக்கானா, இப்படி இவனா எப்படி நம்ம சண்டை போடுறது? யுத்தம் உங்களிடல, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது.
சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த ரிவர் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் இது பத்தி பேசுறேன். சங்கீதம் 46ல இந்த முதல் 2 வசனங்கள் தான் பேசினேன். அடுத்து வருது, ஒரு நதி உண்டு. அந்த நதி என்ன பண்ணும்? உன்னதமானோர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அவருக்கு அதற்கு சகாயம் பண்ணுவார். சோ இப்ப என்னன்னா, இதாங்க பாயிண்ட். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அவர் அதிகாலை அதுக்கு சகாயம் பண்ணுவார். என்ன பிரச்சனை இருக்கு? என்ன கான்ஃபிளிக்ட் வந்திருக்கு? கான்குவஸ்ட் நிமித்தமா? பெரிய கான்ஃபிளிக்ட்லாம் விட்டுருங்க. சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் போன வாரம் பேசுனது, அதனால கண்டினியூ பண்றேன். அது எக்ஸாம்பிள் கொடுத்தா கரெக்டா இருக்கும். யூ சோ and you start praying for harvest. ஹார்வெஸ்ட்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சப்பதான் கான்ஃபிளிக்ட் வரும். கான்ஃபிளிக்ட் வரும்னா ஏதோ வெளியே பிரச்சனை வரும் மட்டும் சொல்லல. அதை சொல்லல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, கான்ஃபிளிக்ட் வந்த உடனே கம்ஸ் ஹார்வெஸ்ட்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே கான்ஃபிளிக்ட் வருது. என்ன கான்ஃபிளிக்ட் வருதுன்னா, 30, 60, 100 வருமா? ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தான்னு வைங்களேன். 30னா எவ்வளவு ஹார்வெஸ்ட் வரணும்? 30,000. 60னா 60,000. 100னா 1,00,000. கரெக்டா சொன்னா தப்பா சொல்றேன்னா? 1000னா 100னா 1,00,000 தானே? சோ இப்ப என்ன வரும்னா கான்ஃபிளிக்ட், 1,00,000 ரூபாய் எங்க இருந்து வரும்? அது கூட சில பேருக்கு சரி ஏதாவது வழி இருக்குமா இருக்கணும். 1,00,000 ஒருத்தன் சோ பண்ணிருக்காங்க, அவனுக்கு ஹார்வெஸ்ட் எவ்வளவு வரணும்? 30ன்னு எவ்வளவு வரணும்? 30 லட்சம் வரணும். கரெக்டா? கான்ஃபிளிக்ட் வரும். 30 லட்சம் எங்க இருந்து வரும்? இந்த கொஸ்டின் வந்து எங்க இருந்து வரும்னா, பினான்சியல் டீமன்ட் இருந்து வரும். ஆர் த கிங் ஆஃப் த பினான்சியல் வேர்ல்ட் சொல்லப்படுகிற டீமானிக் தாட் பேட்டர்ன்ல இருந்து வரும். எங்க இருந்து வரும்? எப்படி வரும்? சில பேர் வந்து நீங்க வந்து you might be praying for harvest in crores. Okay, nothing wrong. Okay, you may be praying. Then you only thing is, the bigger number you pray, you might have to deal with the bigger demon of thought pattern. Today பெரிய பிசாசு உங்க வீட்டுல இறங்கிடும் நான் சொல்ல வரல. தாட்ஸ், டிசீவிங் தாட்ஸ் வரும். ஆனா லாஜிக்கலா இருக்கும். எப்படியா வரும்? எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? யார் கொடுப்பார்? உனக்கு யார் கொடுப்பார்? சில பேருக்கு ஒரு ராங் கான்செப்ட் இருக்குங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதான் நடக்கும்னு நம்புறாங்க. பிரதர், அவரு மினிஸ்ட்ரி வச்சிருக்காரு. அவர் மினிஸ்ட்ரி வந்து ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ஊழியர் தான் அவரு. அவர் மினிஸ்ட்ரி பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் மினிஸ்ட்ரியில இருந்து there is crores of money. இல்ல லீகல் தான். லீகல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் பிளாக் மணி அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஆஃபரிங் வருது, அவ்வளோ லீகலா வருது. எல்லாம் ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளீனா இருக்குங்க. அவங்க டீம்ல இருக்க ஒருத்தர் என்ன பேசியிருந்தாரு. crores of money is coming in. So money is not at all a problem. அப்படி சொன்னாங்க. Praise God for that. அப்படிதான் ஒரு மினிஸ்ட்ரினா இருக்கணும். மினிஸ்ட்ரியில பிலீவரே அப்படிதான் இருக்கணும். மணி இஸ் நாட் ஆல் ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு இதாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் அவர் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கார் பிரதர், அவருக்கு ஆஃபரிங் வரும் பிரதர், அவர் எல்லாம் ஊழியம் செய்யறாரு, ஊழியத்தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க எல்லாம் ஆஃபரிங் கொடுப்பாங்கல்ல. அடியே எங்க பிரதர் ஊழியம் இருக்கேன், நான் ஒரு கடையில வேலை பார்க்குறேன் பிரதர், நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் பிரதர், நான் ஒன்று என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கேன், எனக்கு எங்க இருந்து வரும்? எனக்கு எங்க இருந்து வரும்? இப்போ உங்களுக்கு தாட் வருது பார்த்தீங்களா? வரவே வராது, வாய்ப்பே இல்லை. இதுதான் கான்ஃபிளிக்ட். சோ அந்த ராஜாக்களின் நாட்கள் எந்த ராஜாக்கள் தான் பூமி ஆளுகிற பினான்சியல் கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தாட் பேட்டர்ன் எண்ணங்கள். அவைகள் என்ன சொல்லுதுன்னா, பணம் வர்றதுக்குன்னா இந்த வழிகள் தான் இருக்கு. டாக்டர் டிஜிஎஸ் வந்து ஒரு டைம் வந்து அவருக்கு ஒரு ஃபேவர்ல பயங்கரமா ஒரு ஃபேவர்ல ஆப்ரேட் ஆகி அமெரிக்கால இருந்து லண்டன் போறதுக்கு வந்து அவர் ரொம்ப நேரம் மினிஸ்ட்ரி பண்ணி கால்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கால் வலி, நின்றுட்டே ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ணியிருக்காரு. 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து ஜோம் பண்ணியிருக்காரு. ஜனங்களே ரொம்ப டயர்டாகி ஏர்போர்ட்ல உட்காந்து ஜோம் பண்ணார். ஆண்டவரே, இந்த கால் வலியோட 8 மணி நேரம் ஃபிளைட்ல உட்காந்து போகணும்னு. அப்போ கான்கார்டுன்னு ஒரு ஃபிளைட் இருந்தது, இப்போ அதை நிறுத்திட்டாங்க. அது இதுக்காக ஜோம் பண்ணி திரும்ப வரணும். அற்புதமானது, சூப்பர்சானிக் ஜெட்டு வந்து பாருங்க, 8 மணி நேரத்தில் லண்டன் டு அமெரிக்கா. ஓகே, அமெரிக்கா டு லண்டன் 8 மணி நேரம் ஆகும். ஆனா சூப்பர்சானிக் ஜெட்டு 3.5 மணி நேரத்துல போகும். இப்ப அது வந்து 6 சவுண்டோட ஸ்பீடு நினைக்கிறேன். அதுல டிராவல் பண்ணும். 60,000 ஃபீட்ல பறக்கும் அது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். எனக்கெல்லாம் இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிலாம் இல்லை, அது இல்லையே. நல்லா ஜாப் பண்றேன், அன்றைய திரும்ப வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
சரி, அது மாதிரி தேர்ட் பார்ட்டிலாம் ஜோம் பண்ணலாம். ஓகே, I'll pray, I'll change my prayer. I'll pray that believer should have it அப்படின்னு சொல்லி should restart this supersonic. Some believer should do it and we'll pray. எவனோ ஒருத்தன் பண்றதுக்கு பிலீவர் பண்ணட்டும். ஸோ அவர் ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ஒரு அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஆஃபீஸர் ஒருத்தர் திட்டு வந்திருக்காரு. வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் அப்படியே கூட வாங்க சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு போய் கன்கார்டோட இதில் போய் விட்டுட்டாராம். விட்டுட்டு அவரே இருந்து எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணி கொடுத்து இவங்க டிக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டாராம். இவங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எக்கானமி டிக்கெட், நார்மல் பிளேன் டிக்கெட் வச்சிருந்ததை எடுத்து கொண்டு போய் அவர் வந்து மாற்றி இது போட்டு கொடுத்துட்டாரு. கான்கார்டில் போட்டு கொடுத்துட்டு 3 மணி நேரத்தில் லண்டனில் போய் இறங்கிச்சான் ஃப்ளைட்டு. லண்டனில் இறங்கினே அங்கே பிக்கப் பண்ண ஒருத்தர் வந்திருந்தாராம். அவர் வந்து இவங்க போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம்னே. அப்புறம் அந்த வெஹிக்கிள் அனுப்பிவிட்டாங்க. அந்த பிக்கப் பண்ண வந்து அவர் வந்து ஒரு பிரிட்டிஷர் போல இருக்கு. அவர் இவங்கெல்லாம் காரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அவர் சொன்னாராம், நீங்கள் இவங்க இந்தியன்ஸ் வந்து இந்த டைம் கான்கார்டில் வரும், அதுலையா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், அதில் தான் வந்தோம். நீங்கள் எப்படி அதில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஒன்று அதில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பேங்க் ஓனராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய பேங்கை கொள்ளையடிச்சிருக்கணும். இது 2ல 1 இருந்தா தான் நீங்க இந்த ஃபிளைட்லாம் வர முடியும். இல்லைன்னா இதுல எப்படி வர முடியாது? பெரிய டிக்கெட் ஆச்சுனாலும். இது பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட் பாருங்களேன், 2 தான் ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன? பேங்க் ஓனரா இருக்கணும், இல்ல பேங்கை கொள்ளையடிச்சிருக்கணும். அதே மாதிரிதான் இந்த தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இந்த எரிகோ அரண், இந்த மதில் மாதிரி இருக்கிற அந்த, இல்லைன்னா அந்த பூமியின் ராஜான்னு சொல்றோம், தாட்னு சொல்றேன், அந்த ராஜாக்களின் நாட்கள் இந்த ராஜ்யம் விரிவடையும்னு. சோ அந்த தாட் பேட்டர்ன் நமக்குள்ள உட்காந்துருக்கு. அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நீ என்ன டாடா பிர்லா மகனா உனக்கு அவ்வளோ பணம் வர்றதுக்கு? இல்லைன்னா நாராயணமூர்த்தி பையனா நீ? இல்லை நீ வந்து இவனா, நீ அவனா, நீ யார்? நீ எங்கிருந்து உனக்கு இவ்வளோ வரும்? இதுக்கு எதிராதாங்க யுத்தமே, இதுக்கு எதிராதான் யுத்தமே. ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த யுத்தத்தில் இருக்கும்போது. ஏன்னா ஈஸிலி வில் பி டிசீவ்ட். யூ கேன் பி ஈஸிலி டிசீவ்ட் இன்டு திங்கிங் யூ ஆர் a fool. You are imagining like a fool. You thought like a fool. You prayed like a fool. This is not going to happen. Forget it. Easily will be deceived. இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். இதுக்கு 10 பாயிண்ட்ஸோட வந்து நிற்கும் உங்க மைண்ட்ல. ஈஸியா விழுந்து போயிருவீங்க. இதுல இருந்து காப்பாற்றக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு உங்களை, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அதனாலதான் யோசுவாட்ட கர்த்தர் சொன்னாரு, தம்பி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக, உன் வழியை வாய்க்கப்படும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிரு. நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்ல, நான் முன்னாடியே சொல்லிருக்கேன். நமக்கு என்ன புஸ்தகம்? நமக்கு தயவின் புஸ்தகம், கிருபையின் புஸ்தகம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த கிருபை எங்க இருக்கு? பெற்ற கிருபை கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. எப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வான மண்டலங்களின் பொல்லாதாவிகள் நமக்கு எதிராக இருந்தாலும் 1000 10,000 தேவதூர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ வந்து somebody should stand up against these kings. If we don't stand up, next generation should, or the other generation. Somebody should stand up. Illana, these kings will keep ruling. Believers will live within the walls of limitations. It's better to die in Egypt than to die before the walls of Jericho, believing it's a wrong move. யோசிச்சு பாருங்க. பிசாசு அப்படிதான் ஏமாத்தினாங்களே, ஒரு குரூப்பை ஏமாத்தினா. அவங்க சொன்னா, நீங்க வந்து தெரியாம வந்துட்டீங்க, ராங் குரூப். நீங்க போய் ஜெயன்ஸோட மோத வந்திருக்கலாமா? உங்களை பார், கையப்பா, உடலப்பா, உனக்கு இருக்க ஸ்ட்ரென்த்தை பாரு. நீ எப்படி ராட்சசனோட மோத முடியும்? பெரிய ஆட்கள் அவங்க இவங்களே பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற? அவரே ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டாரு. ஒருத்தருக்கு போன் பண்ணிட்டாரு, பிரதர் கேள்விப்பட்டீங்களா? என்ன, அவர் இறந்து போயிட்டார். சரி, இறந்து போயிட்டார். ஆமா கேள்விப்பட்டேன். இப்ப என்ன இருக்கு? என்ன பிரதர், அவரே இறந்து போயிட்டாரா, நம்ம நிலைமை என்னன்னு கேட்டாரு. இப்படிதான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னா பைபிள் படிச்சிருக்காங்க, ஆனா இன்னும் உள்ள போல, ஒன்னும் இறங்கல உள்ள. ஆண்டவர் இப்படிதான் சொன்னாரா, யோவான் ஸ்நானகனை என்னது, யோவான் ஸ்நானகனை கொண்டுட்டாங்க. ஆஹா, யோவான் ஸ்நானகனே, அவன் எலியாவின் ஆவி உடையவனாச்சே, அவனே போட்டு தட்டாங்களே, நம்மள என்ன பண்ணுவாங்க? ஏன் இயேசு இப்படி கேட்கலன்னா, அவர் வார்த்தையிலிருந்து தான் யார் என்கிற அந்த அடையாளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிசீவ் பண்ணியிருந்தார். அதனாலதான் அவர் அவர் வருத்தப்பட்டார், அவர் கவலைப்பட்டார். ஆனா அவர் என்ன ஆகல, யோவானே கொண்டுட்டாங்களே ஐயோ அப்படின்னு சொல்லல.
சோ இப்ப என்ன பிரச்சனை? அவர் ஊழியக்காரர் இறந்து போனது பிரச்சனை இல்ல, பிசாசு அந்த ஆவியோட வஞ்சித்தவங்களை வச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நீ யாருன்னே தெரியாம இருக்கு. அவர் ஏன் இறந்து போனான்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலா அவர் வயசாகி இறந்து போனார். அதுக்கு இவர் ஏன் அதிர்ச்சியானாரு எனக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏதோ கொஞ்சம் வயசு இறந்து போயிருந்தா கூட ஏதாவது அதிர்ச்சியா கேள்வி கேட்கறது ஒரு லாஜிக் இருக்கு. அவர் வயசு ரொம்ப வயசாகி தான் இறந்து போனாரு. சோ அதை இவர் கேட்டிருந்தாரு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. சோ அதை விடுங்க. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி வருதுன்னா, நமக்கு நாம் யாருன்றது நமக்கு சரியா தெரியாதனால. அதுல நம்ம கர்த்தருடைய அது எங்க இருந்து தெரியுங்க? வார்த்தையில தான் வரும். நிறைய பேர் ஐடென்டிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாங்க. கரெக்ட். How do you do it? How do you do it, bro? How do you do it? Unless the word gets imprinted in your heart, you cannot do that. How the word will get imprinted? Go deep into it. Take the promises of God and sit there and pray till it becomes yours. Till you know for sure it is yours. Stay there. Don't move from there. Don't move from there. என்னன்னாலும் மூவ் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. அழுது ஜெபம் பண்ணுவீங்களோ, உருண்டு ஜெபம் பண்ணுவீங்களோ, உபவாசம் ஜெபம் பண்ணுவீங்களோ, கண்ணீரோட ஜெபம் தெரியாது. ஆனா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கி இதுதான் நானு அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே இல்லாம உங்களுக்கு தெரியணும். அப்ப அதுதான் அந்த பாயிண்ட் வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பார்க்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் போயிட்டே இருங்க, நிறுத்திடாதீங்க. சோ கான்ஃபிளிக்ட் வருது, இது நடக்கவே நடக்காது, இது வரவே வராது. அது ஏன் வருது? நம்ம கான்வர்ஸுக்கு போனனாலதான் வருது. அந்த கான்ஃபிளிக்ட் வரும்போது தான் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, டர்ன் டு த ரிவர். டர்ன் டு த ரிவர். ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. அந்த நதி எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து யோவான்ல சொன்னாரு, விசுவாசிகளுடைய இருதயத்துல ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு வரும்னு சொன்னாரு. அதோட சேர்ந்து இன்னொன்னு சொன்னாரு, அந்த நதி அவனுக்குள்ள இருந்து அப்படியே பொங்கிட்டே இருக்கும். அது அவனுக்குள்ள இருந்து அப்படியே அது ஒரு ஜீவ ஊற்றை போல, லைக் அ ஃபவுண்டன். அது அவனுக்குள்ள இருந்து சுரந்து கொண்டே இருக்கும், குறையவே குறையாது அப்படின்னாரு. அதெல்லாம் எதை பத்தி சொன்னாருன்னா, நமக்கு தருளப்பட்டிருக்கிற ஆவியை பற்றி சொன்னார். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆவியின் பட்டயம். ஓகே, ஆவியின் பட்டயம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்றைக்கு உங்கள் ஆவி கர்த்தருடைய வசனத்தை எடுக்கிறதோ அன்றைக்குதான் அது ஆவியின் பட்டயம். சும்மா பைபிள் கையில இருக்கிறதுனால கிடையாது. பைபிள் வசனம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆவியின் பட்டயமா மாறுறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டீங்க, அதான் நாங்க பைபிளே எடுக்கிறதே இல்லை. ஏன்னா வெறும் பைபிள் வச்சு என்ன பண்றது? அப்படி இல்லை, கிறுக்குதானே பேசக்கூடாது. அதாவது இப்ப நான் சொல்றேன்னு வைங்களேன், சோறு பிளேட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கிறதா முக்கியம்னு சொன்னேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளேட்ல இருந்து கொட்டிடுவீங்க தரையில, இல்ல பிளேட்டை தூக்கி ஒழிச்சு வச்சிருவீங்களா? பிளேட்ல போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றேன், புரியுதா? சில பேருக்கு ரொம்ப மூளை முத்தி போயிருது. சொன்னாரு, வசனம் வெறும் வசனத்தை படிச்சு என்ன பதர் பண்றது? அது எதிர்த்து இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட். எதிர்த்துக்கு எப்படி போகும்? படிக்க தானே போகும். நான் இல்லைன்னு சொல்லல, நான் அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சோ வசனம் உங்களுக்குள்ள போய் உங்க மைண்ட்ல இருந்தா பத்தாது, கையில இருந்தா பத்தாது, அது உள்ள இன்னும் இறங்கணும். மைண்ட்ல இருந்து அப்படியே உள்ள இறங்கி at one point your spirit reaches out to the word and takes the word. That's a personal thing. ஒரு வசனம் தனிப்பட்ட முறையிலே வல்லமையாய் உங்களுக்கு அப்படியே உருவாக ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள. அதான் பைபிள்ல பார்க்குற நிறைய இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, பல தீர்க்கதரிசிகளை சொல்லியிருக்காங்க. யோவான் ஸ்நானகன் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு சொல்லி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேர் த வேர்ட், வேர்ட் ஹஸ் 2 dimensions. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு வேர்ட் அஸ் அ லைட். வார்த்தை முதல்ல என்னவா இருக்கு? வெளிச்சமா இருக்கு. ரெண்டாவது, வார்த்தை ஒரு ஆயுதமாய் மாறுகிறது. நிறைய பேர் வெளிச்சத்தில் இருக்காங்க. வெளிச்சம் என்னன்னா, இது என்லைட்டன்ஸ் யூ. சரியா? சோ என்லைட்டன் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஒரு லைட் அடிக்குது, இந்த வசனம் எனக்கு தான் சொல்லியிருக்கா. விசுவாச மார்க்கத்தாரர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப என்னத்த சொல்லியிருக்கு, நான் தான் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் புரியுது. இட்ஸ் an enlightenment. ஒரு ஸ்பார்க் அடிக்குது உங்களுக்குள்ள. குட். Now when you have a problem, a financial problem for example, where you have a big need and you don't have any sources, அந்த டைம்ல this revelation which was a light now has to become a weapon for you to progress. ஆபிரகாமின் சந்ததி நான்றது ஒரு ஆயுதமாய் மாற வேண்டும், அந்த தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கு.
அந்த உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து உங்க அக்கௌண்ட்ல கொண்டு வந்து இறக்குறதுக்கு. சேம் வேர்ட் ஷுட் பிகம் அ வெப்பன். திஸ் இஸ் ஸ்டேஜ் 2. வேர்டு வந்து இப்படி போட்டுக்கலாம். இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட் புரியுற மாதிரி போட. வேர்டு 1.0 அப்படின்னா ரெவலேஷன் லைட். வேர்ட் 2.0னா ஸ்வாட் வெப்பன். ஸ்வாடுக்கு தான் பிசாசு பயப்படும், லைட்டுக்கு பயப்படாது. புரியுதா? லைட்டுக்கு கொஞ்சம் பின்வாங்கவும் பயந்து, ஆனா ஓடாது. ஸ்வாடுக்கு தான் ஓடும். ஏன் ஹாரோஸ்னு வர்றதுன்னு தெரியுதா நிறைய சில நேரம்? புரியுதா ஏன் வரலன்னு? இட்ஸ் ஜஸ்ட் பிகம் அ லைட். இட் ஹஸ் நாட் பிகம் அ வெப்பன், ஸ்வாட். ஸ்வாட் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்வாட் ஆயிடுச்சுன்னு? ஸ்வாட் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? When you speak something, you will have it. Then you know it will become a sword. You will speak it and you will have it. Then it will become a sword. The word of faith movement கிண்டல் அடிப்பாங்க சில useless fellows. I'll boldly use them. I'll call them useless fellows. ஏன்னா அவன் முன்னேறதே கிடையாது, அடுத்தவனும் முன்னேற முடியாது. அதாவது இந்த கிறிஸ்டியன் குரூப்ஸ் நிறைய குரூப்ஸ் இருக்குங்க. அதுல கன்சிடரபிள் அமௌண்டா ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் தான். வேற யாருமே அவ்வளவு பண்ணல. அவங்கள்ட்ட சில மிஸ்டேக் இருக்கலாம், அதுக்காக வந்து இல்லைன்னா அவங்க பேசுற 4 பேர் தப்பா எடுத்து பேசலாம். ஆனா அவங்கள பழிச்சு பேசுறது வந்து முட்டாள்தனத்திலையும் அதி முட்டாள்தனம். அப்படிப்பட்டவன் முன்னேற வாய்ப்பே இல்லை. சோ அவங்கள பத்தி கிண்டல் அடிப்பாங்க. ஒண்ணு நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப்னு சொல்லுவாங்க. நேம் இட் அண்ட் கிளைம் இட் தியாலஜி அப்படி சொல்லி கொச்சப்படுத்தி பேசுவாங்க. ஏன் நீ பண்ணே நேம் பண்ணி கிளைம் பண்ணி பாரு, பண்ண முடியுதா அவனால? பேசுற அவங்க பண்றாங்க, அப்படியே வச்சுக்கோங்களேன், பண்ணு பாரு, பண்ண முடியுதா? நான் சொல்றேன், when the word has become the sword of the spirit, you will exactly do that. You will name it and claim it and you will have it. இந்த நேம் இட் அண்ட் கிளைம் இட்னா சில பேர் சொல்றான், என்னங்க நீங்க வந்து கர்த்தருக்கு கட்டளை கொடுப்பீங்களா? அவர் தாங்க சொல்லியிருக்காரு, கமாண்ட் தி ஒர்க் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் சொல்லியிருக்காரு ஏசாயா 45. கமெண்ட் பண்ணு பாயணியான்றாரு, நான் செய்யறேன்றாரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, நான் கண்டுபிடிச்சு. நான் ஆண்டவரே ஒரு வசனம் வந்தா நல்லா இருக்கும். என்ன வசனம்? நான் உங்களை கமெண்ட் பண்ண நீங்க எனக்கு செய்யணும்னு ஒரு வசனம் வந்தா நல்லா இருக்கும். நான் சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் when you command the work of hands, when you ask God, Lord do it for me அப்படின்னு நீங்க கேட்டு நீங்க அதை பெற்றுக்கொள்ளும் போது அப்பொழுதுதான் நீங்க மெச்சூர் ஆயிருக்கீங்கன்னு அவர் கன்சிடர் பண்றாரு. ஏன்னா whole earth is longing for the manifestation of sons of God. Who are the sons of God? Whatever they speak, they will have it. They are sons of God. ஏன்னா தேவன் அப்படிதான். அப்ப தேவபுத்திரர் எப்படி இருப்பாங்க? இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைத்து அதை கொண்டு வரவங்க தேவபுத்திரர். So word, when it becomes a sword, that's exactly what you will do. You will speak it and you will have it. அப்பதான் it becomes a sword. அது வரைக்கும் என்ன மாறுறது? sword மாறல. So அந்த டைம்ல தான் பாருங்க, you bring forth the waters. Okay, waters of the spirit. ஆவியின் தண்ணீர். See, in the water of the spirit, ஆவியின் தண்ணீர்ல ஜீவ நதி இருக்கு பாத்தீங்களா? This is the medium in which the manifestations happen. Word is the weapon அப்படின்னா அது ஃபைட் பண்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா? That atmosphere is the atmosphere of the waters of the spirit. போன வாரம் படிச்சோம், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஓகே, சோ உங்களுக்குள்ள அந்த நதியை கர்த்தர் ஏற்கனவே வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த நதி ஏற்கனவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நதி உங்களுக்குள்ள இருந்து அப்படியே புறப்பட்டு வரும்போது அது அப்படியே ஜீவனை கொடுக்கிறது. ஸோ இந்த நதி எப்படி கொண்டு வர்றது, வெளியே கொண்டு வர்றது? How do you call forth the waters? ஓகே, அப்படின்னா அதுக்குதான் பாத்தீங்கன்னா worship and praying in tongues is such an important thing. If possible, and also meditation on the river of God in the waters. இதை பத்தி மெடிடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ this is an important aspect. சரி, என்னங்க இது நீங்க புதுசா பேசுறீங்களா? இல்ல புதுசாலாம் பேசல. ஸ்பிரிட், வேர்ட் அண்ட் த பிளட் மூணு தான் சுற்றி பேசிட்டு இருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அதுல ஸ்பிரிட் காம்போனன்ட்ல இந்த இதெல்லாம் வருது. வர்ஷிப், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், இதெல்லாம் அதுதான் வருது. ஸோ the river is already inside of you. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசனுடைய இதயத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அது உள்ள இருக்கு. அப்புறம் இன்னொரு நீங்க ஒரு வசனம் சொன்னேன், அது ஜீவ ஊற்றை போல, அது வற்றாத நீர் ஊற்றை போல அது ஊறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள. ஸோ அந்த நதி இருக்கிறது. அந்த நதி வந்து என்ன பண்ணா நிறைய பேர் அப்படி ஊறிட்டே இருக்கு, வெளியே வரல இன்னும். You have to sit in the presence of God and call forth the waters.
bring forth the waters. Actually, if you pray in the spirit, praying in the tongues for some time, it happens. அது தானாகவே நடக்க ஆரம்பிக்கிறது. அண்ட் இதோட சேர்ந்து நீங்க அதை மெடிடேட் பண்ணும்போது, இந்த பாசேஜ் எல்லாம் மெடிடேட் பண்ணும்போது, எசேக்கியேல் 47, யோவான் 7:37 நான் சொன்ன அது, அப்புறம் நம்ம வெளிப்படுத்தல் 22, அதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அண்ட் ஈவன் ஜெனசிஸ், அங்க அந்த தோட்டத்தின் மத்திய ஒரு நதி பெறப்பட்டது. அந்த நதி பிரிந்து பெரிய 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் நதி பைசோன் தேசம் முழுவதும் போகும். ஆவிலா தேசம், ஹாவிலா போகும். அங்கே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ the river of life that's inside, as it starts flowing, new things will begin. New things will begin. See, we are in the season of birthing out new things. We are in the season of birthing out new things. I am not prophesying. What I am saying is, in the season, spend more time with the river of God and allow the river to come out of you. When you do that, you will see new things happening. 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 See, நான் ஒரு சில பேருக்கு சொல்ல போறேன். எங்க ஆண்டவர் சில சொல்றாரு, நான் சொல்ல போறேன். அதுக்காக மற்றவங்க அப்படி எங்களுக்குலாம் இல்லைன்னா கிடையாது. நான் சொல்றது அதுக்கு தான் நான் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியோட நிறுத்திக்கொள்ளலை. முதல்ல நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் மூவ் டு வேர்ட், பிகாஸ் ஏன்னா வேர்ட் கிவ்ஸ் எவ்ரிபடி everything to everybody. Okay, prophetic mostly touches people who need it the most at that point, but the word touches everybody because everybody needs something at different points. மாதர்சன் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணவா? பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி விடுங்க. Yes, this is a season of new things growing. It's the growth of new things. Season of growth for new things. புதிய காரியங்கள் ஆரம்பமாகிறது. There's going to be a shift, a massive shift coming. Massive shift is coming. God is moving you from one level to another level. God is moving you from one level to another level. Amen. Okay, so get ready. God is doing it. Spend more time with the river of God, river of life. Thank you. Just meditate, pray in the spirit. God will show you certain things, will do certain things beyond your understanding and reach. God is doing things. Thank you, James. Brother Kannan? Yes, brother. Yeah, same thing for you also. You are also in new season. Okay, you already entered the new season. You are going to do some new things. God is going to open a lot of new doors. God is taking you into some kind of production or manufacturing. Manufacturing, it's not, it could be some new technology related things, I don't know. Something like that. Something new you're going to create. God is taking you in that direction. It's going to improve your quality of life, standard of life. Amen. Thank you. Amen. கவின் கேக்குதாவா? கவின் கேக்குதாண்ணா? Okay, similar word for you also. God is making you building something new in your life. புது காரியத்தை கர்த்தர் துவங்குகிறார், கட்டுகிறார், புதிய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறார். கர்த்தர் மென்மேலும் உயர்த்தும்படி விரும்புகிறார். அடுத்த அளவு கொண்டு போறதுக்கு காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். You may have to travel out of India. God is going to open doors for you to travel out of India. Joyce Matilda. பிரதர் இருக்கேங்க பிரதர். ஓகே. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. உங்களுக்கு ஆதரவாக கர்த்தர் இருக்கிறார். He is backing you up. உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 91 அந்த மாதிரி வர்ற மாதிரி, ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்பித்து அவனை கனப்படுத்தேன்னு சொன்ன மாதிரி, சில சூழ்நிலைகள் நீங்கள் தனியா இருக்கிறது உணர்றீங்க. கர்த்தர் சொல்றார், நானே உங்களோடு இருந்து பலப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you brother. Thank you. கௌதம். Gautam, God is establishing the work of your hands. மோசேஸ் சொல்வாரு, கர்த்தாவே என்னுடைய கரத்தின் கிரியைகளை உறுதிப்படுத்தி. So God is establishing the work of your hands. God is establishing the work of your hands. அதாவது நினைத்திராத
சில opportunities are being created. Amen. As you go high in the realm of the spirit, doors Amen. you have not expected are going to open. Amen. Far and beyond your reach. Far and beyond your reach. இதுக்கான கிரியைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Yes. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. சரி, we are just going to pray now. கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். What is going to happen now? The river is going to create new things. The river of life. இது போகும் இடமெல்லாம் திரளான மச்சங்கள் உண்டாயிருக்கும். Waters, this life-giving waters. Living waters will create fish. அப்படின்னா create finances, create opportunities. Hallelujah. Hallelujah. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆவியின் மண்டலங்கள்ல சில காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. நீங்க ஒரு few months கழிச்சு தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். நீங்க அவ்வளவா நீ அதெல்லாம் இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணதே மாதிரியே எனக்கு தெரியலாம் யோசிப்பீங்க. நோ, மெனி திங்ஸ் யூ ஹேவ் ஹேண்ட்லிங் இன் த ஸ்பிரிட். ஓகே, எல்லாத்தையும் நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க சிலதுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணி ஜெபம் பண்றீங்க, ஆனா சிலது நீங்க ஜெபம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அது நடக்கும். ஏன்னா யூ ஆர் டூயிங் இட் இன் த ஸ்பிரிட். ஓகே, சம்டைம்ஸ் ஒரு கரஸ்பாண்டிங் கன்ஃபெஷன்ஸ் நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா 1-2 தடவை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. பட் அத்தாரிட்டேட்டிவா நீங்க பண்ணிருப்பீங்க. தட் வுட் ஹவ் கிரியேட்டட் மோர் ரிசல்ட்ஸ். சரி, வில் ப்ரே. ஹalleluya. Ora banto ribadera branto rigadara hantero. Oram bronte renda remba kideran cantero udore pentero. Rede reverente reveracrante reverunde reverionte reverum. Hallelujah. இன்னைக்கு ஜூம்ல பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் இல்ல, I am also praying for people who are going to watch. Rebrante rebro. பின்னாடி பார்க்க போறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரிபடர ஹந்தரே ஹெடரியா கிரங்கடோர bro. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Yes. Yes. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. 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 சில பேருடைய எனக்கு சில பேரை கத்த இது காட்டுறாரு. நான் உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் யாரை காட்டினாரோ அதுக்கு சில டேர்ஸ் வந்து சத்துருவான விதைச்சிட்டு போயிருக்கான். டேர்ஸ்னா கலைகள். ஓகே, அப்படின்னா கலைகள்லாம் என்ன தெரியுமா? some thought patterns that will give no yield. அதனால பலனே கிடையாது. ஆனா நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா அது உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு வளர்ந்து இருக்கிறதுனால உங்களால வந்து வெளியே வர முடியாது. திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். அதை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். Some of the financial losses you went through is because of those thoughts. Okay, tests, கலைகள், அதை கர்த்தர் உங்கள் மனதில் இருந்து பிடுங்கி போடுகிறார். இந்த மாதம் கடைசியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். அடுத்த மாசமே பிரேக் த்ரூஸ் இருக்கும். அதுல காடைகள் எப்படி வந்து குவிந்ததோ அந்த பாளையத்தை சூழ அதே போல கர்த்தருடைய கிரியைகள் நடக்க போகிறது. Throwing every conventional wisdom outside. Hallelujah. Oh, every logical explanation outside. The Lord is going to move mightily on your behalf. Hallelujah. எல்லா விதமான மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய லிமிட்ஸ் எல்லாம் உடைத்தெறிகிற கர்த்தருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய போகிறது. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Lord. Yes, Lord. காடைகள் வந்து நிரப்பினது போல கர்த்தருடைய நன்மைகள் நிரப்புகிறது. அதனால சாட்சிகள் பெருகிறது. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். 1 Corinthians 11:23 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னென்னில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஓகே, சோ இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, புதிய உடன்படிக்கையுடைய ரத்தம் இது, புதிய உடன்படிக்கையின் அப்பம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்றது எங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எரேமியாவில் இருக்கிறது. எரேமியா 31, 32 அந்த பகுதிகள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி வருது. ஓகே, சோ ஒரு விஷயம், அதுல எரேமியா 33:3 வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். புதிய உடன்படிக்கையின் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் இது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஓகே, சோ அநேக வேளைகளிலே இந்த வாழ்க்கையில இதுதான் நமக்கு பிரச்சனையே. நமக்கு சிலது அறியல, நமக்கு சிலது தெரியல. அதனால ரொம்ப பிசாசு நம்மளை குற்ற உணர்ச்சியை போட்டு வாதிக்கிறான். அதே பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு இது ஒண்ணுமே எனக்கு வராதே, என்னால முடியாதேன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கத்துடைய பந்தியில பங்கு பெறுகிறோம், அப்பனா புதிய உடன்படிக்கையில இருக்கோம். அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் என்ன? அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு தெரியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பார். சோ இந்த நேரத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட எதுல உங்களுக்கு வழி இல்லாம இருக்கிறீங்களோ, அது ஒரு காரியமா இருக்கலாம், இல்ல பல காரியங்களா இருக்கலாம், புரியாம குழப்பத்தில் இருக்கீங்களோ, அதை இப்பொழுது கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்திலே எனக்கு அறியாத நிறையா இருக்கு, எட்டாத நிறையா இருக்கு, எனக்கு ரெண்டையும் எனக்கு தெரியப்படுத்தும். பர்டிகுலரா சில ஏரியாஸ்ல தொடர்ந்து உங்களுக்கு ஜெயமே இல்லாம இருக்கும், தோல்வி மேல தோல்வியிலே இருப்பீங்க. அதை பத்தி கேளுங்க. எனக்கு இது அறியல, எனக்கு இது அறியவும் இல்லை, எனக்கு இது எட்டவும் இல்லை, நான் எல்லாமே குதிச்சு பார்த்துட்டேன், நான் தவி பார்த்துட்டேன், எனக்கு எட்டல. ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இந்த வாரத்திலேயே அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Just think about the most impossible things that you're facing. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை நம்மிட தெரிவிக்கிறோம். இயேசுவின் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். நான் அவர்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களாகிய அப்பங்கள், கோதுமை, ஆட்டுக்குட்டிகள், இவைகள் நிமித்தம் வருவாங்கன்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. Those people who call us materialistic and all, Lord, you told us that we will come with tears to your presence and you will instead bless us with wheat and oil and new wine and lambs and goats, all material things. You told us, Lord. So we stand on your word and we come to you. Thank you, Lord. அறியாததும் எட்டாததுமான காரியங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது. ஆண்டவரே, இதெல்லாம் இவங்களுக்கு அறியாமல் தெரியாமல் இதுல பிரேக் த்ரூ இல்லை, ஏன்னே தெரியல அப்படின்னு யோசித்துட்டு இருக்காங்களோ, அறியாதும் தெரியாத காரியங்களை அறிவிப்பீராக, போதிப்பீராக, வழி நடத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை இதயத்திலிருந்து எடுத்து போடப்படாதபடி ஆழத்திலே இவைகள் சென்று 30, 60, 100 பலனை தருவதாக. ஆண்டவரே, இது அறுவடையின் நாட்களாய் இருக்கிறது. நாங்கள் அறுவடை விசுவாசிக்கிறோம். எங்கள் விதை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உங்களுடைய ரத்தம் எங்கள் நிலத்திலே விழுந்திருக்கிறது. உங்களுடைய ரத்தம் வேர்வையின் துளிகளாய் எங்கள் நிலத்திலே விழுந்திருக்கிறபடியால் எங்கள் விதைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட விதைகளாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே இருந்து ஜீவ நதி புறப்பட்டு வருகிறபடியால் அவைகள் அன்றைய விதையிலிருந்து முளைத்து எழும்பி வருகிற அந்த கதிர்களை நன்றாக வளர வைத்து, செழிப்பாக வளர வைத்து 30, 60, 100 அறுவடையை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அறுவடையின் தூதர்களை அனுப்பி எங்களுக்காக அறுவடை செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
எங்களுடைய அறுவடையின் நாட்கள் வந்துவிட்டது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய அறுவடையின் நாட்கள் வந்துவிட்டது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். There is no delay. It shall no longer tarry. It will surely come to pass. எங்கள் அறுவடை நிச்சயமாக வரும். எங்கள் அறுவடையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.